ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சைனீஸ் அனிமேட்டட் சீரிஸான தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 2 வீடியோல பார்க்க போறோம். இந்த சீசன் 2 அனிமே ரொம்பவே சூப்பரா தான் போகும். அண்ட் இதுல டைம் லைன் உங்களுக்கு ரொம்பவே குழப்பம். ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல காமிச்ச சில விஷயங்களையோ இதையோ சம்பந்தப்படுத்தி காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீசன்ல ஒரு சின்ன சீன் கூட விடாம நான் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படிங்கறதுனால உங்களுக்கு இந்த சீசன் 2 குழப்பமா இருக்காது. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம ஹீரோவோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ண இந்த மொத்த வேர்ல்டோட ஸ்பிரிச்சுவல் பவர் கம்மியாகிட்டே வந்துட்டு இருக்கு. கடைசியா சண்டரை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோவோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணதுல இந்த வேர்ல்டோட மொத்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி 8.0ல இருந்தது. நம்ம ஹீரோ அதிகமா பவர்ஸ் யூஸ் பண்ணி இப்போ மொத்த வேர்ல்டோட ஸ்பிரிச்சுவல் வேல்யூவே 4.8ல தான் இருக்கு. நீ உன்னோட பவர்ஸ் அதிகமா யூஸ் பண்ணதுனால இந்த வேர்ல்டோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கம்மியாயிட்டு இருக்கு. நீ தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ சொல்லுது. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கம்மியானதுனால ஈவன் பூக்கள் கூட வாடி போயிருது. உலகம் பீஸ்ஃபுல்லா இருக்குது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல போல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜாங்லிங் அப்படிங்கிற அந்த கில்லர் லேடி அரெஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி ஜாங்கி வந்து ரிப்போர்ட் கொடுக்குறான். அவளை எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்கப்போ எப்பவும் போல ஃபேக்ஷன் 60க்கு கீழே தான். சண்டரங்க கொலை பண்ண சொல்லி ஷேடோ ஃபேக்ஷனுக்கு யார் ஆர்டர் கொடுத்தாங்கிறது தான் இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லி ஜுவாங்கி சொல்றான். அந்த ஆபீசருக்கு ஒரு கால் வருது. கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு கேட்கவும் நிறைய அசாசின்ஸ் வராங்களா அப்படின்னு சொல்லி ஜுவாங்கி கேட்கறான். இல்ல ஸ்வாட் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே இந்த வேர்ல்டோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கம்மியாயிட்டு இருக்கு. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கம்மியானதுனால வெஹிக்கிள்ஸ்லாம் மூவ் ஆக மாட்டேங்கி திடீர்னு ஏன் இப்படி ஆச்சுங்கிறது நமக்கு தெரியல. இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்றாரு. ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து இந்த மொத்த வேர்ல்டோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி 4.8க்கு கம்மியாயிடுச்சு. இப்படியே போட உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கம்மியானதுனால இந்த வருஷம் நேஷனல் ஸ்வாட் காம்படிஷன் நடக்க வேணாம் அப்படின்னு ஆபீசர் சொல்றாரு. ஃபேக்ஷன் 59 கூட நம்ம ஹீரோவோட ஸ்கூல் சண்டை போட்டு நம்ம ஹீரோவோட டீம் நேஷனல் ஸ்வாட் காம்படிஷன் டாப் 10 லிஸ்ட்ல செலக்ட் ஆயிருக்காங்க. அதுக்காக கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்றாங்க. ஸ்வாட் காம்படிஷன் முடிஞ்சு வந்ததுல இருந்தே வாங்லிங் ஒரு மாதிரி அமைதியாவே இருக்கான்ல அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டு தான் இப்படி இருக்கிறான். மிஸ் பான் இப்ப கிளாஸ்க்கு வந்து எல்லாரோட ஹோம்ஒர்க்கையும் செக் பண்ணி பார்த்துட்டு சம்மர் வெகேஷனுக்கு கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாரும் கரெக்டா முடிச்சிருக்கீங்க. சம்மர்ல எல்லாருமே அப்படின்னா நல்ல கல்டிவேஷன் பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸோட வேல்யூ என்னங்கறத செக் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம் நடக்க போகுது. அதுல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா எலைட் கிளாஸ்ல இருந்து ஆர்டினரி கிளாஸ்க்கு போயிருவீங்க அப்படின்னு அவங்க சொல்லவோ என்ன அது அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் கிடையாது, இதுல பாஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்டினரி கிளாஸ்ல இருந்து எலைட் கிளாஸ் ரூம்க்கு வருவாங்க அப்படின்னு மிஸ் பான் சொல்லவோ இது ரொம்ப சிம்பிள் தானேன்னு சன்றங் யோசிக்கிறா. எல்லாரும் ஒன்னே மாதிரி பெரிய ஃபேமிலில இருந்து வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சியாச்சன் சொல்றான். நம்ம ஸ்பிரிச்சுவல் வேல்யூல அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு ஹாக்வா சொல்றான். அப்ப எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோக்கு கம்மியா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி சன்றங் ஓடி போயிட்டு வாங்லிங் நான் என்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை உனக்கு கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்படி பண்ணும்போது அவ நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு அதை பண்ணணும். உடனே சியாச்சன் வந்து இல்ல பிரேக் த்ரூ பண்ணலாம், நீ அதை ட்ரைனிங் எடுத்தேன்னா உன்னோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகும் அப்படின்னு நம்ம சொல்றான். இல்ல நான் என்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கொடுக்க அப்படின்னு சொல்லி சண்டறாங்க. அவன் பாடியை ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சியாச்சானும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கைஸ் நிறுத்துங்க, வாங்லிங் எப்பவோ கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லி ஹாக்வா சொல்றான். ஃபர்ஸ்ட் உங்க டெஸ்ட்ல என்ன பண்ண போறீங்கன்னு ஸ்வாட் ஸ்பிரிட் கேட்கவும் என் ஒரிஜினல் பவரை முடிஞ்ச லெவலுக்கு மறக்க ட்ரை பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வாங்லிங் கவலைப்படாத, உன்னோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் கம்மியா இருக்குன்னு தெரியும். நான் ஒரு பில்லை கண்டுபிடிச்சிருக்கேன். அதை நீ சாப்பிட்ட அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு நீ பவர்ஃபுல்லா இருப்ப. அதை என் கூட வந்து கிரியேட் பண்றியா அப்படின்னு ஹாக்வா கேட்கவும் இல்ல வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ இந்த பதில தான் சொல்லுவ, உனக்கு அது தேவைப்படாதுன்னு எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும். ஆனா எனக்கு அது தேவைப்பா. எலைட் கிளாஸ் ரூம்ல இருந்து என்ன தூக்கிட்டாங்கன்னா எங்க அப்பா அம்மா என் கைகளை உடச்சு போட்டுருவாங்க. அந்த பில்ஸ் கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு அவன் கேட்டான். ராகி பவர் தான் யூஸ் பண்ணணும். சோ இப்போ அதை வந்து கடத்திட்டு போறாங்க. இன்ஸ்ட்ரக்டர் கான் வந்துட்டு இந்த எக்ஸாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த சர்க்கிள்க்கு உள்ள வந்து நின்று உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ரிலீஸ் பண்ணணும். உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை பொறுத்து ஒரு லைட்னிங் கிரியேட் ஆகும். உங்களால கிரியேட் ஆன அந்த லைட்னிங்லயே நீங்க தாக்கு பிடிச்சு நிக்கணும் அப்படின்னு நீங்க என்ன அதுல பாஸ் பண்ணிடலாம்னு சொல்லவோ எங்களை லைட்னிங் அடிச்சு சாவ சொல்றீங்களா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறாங்க. இந்த மேஜிக் சர்க்கிள்ல ஒரு சேஃப்டி மெஷர் இருக்கு. ஒருவேளை அதையும் மீறி லைட்னிங் உங்களை தாக்குச்சுன்னா ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்குன்னு டீச்சர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இப்போ ஆர்டினரி கிளாஸ்ல இருக்கிற இந்த அனிமேவோட டைரக்டர் கூப்பிடுறாங்க. இந்த அனிமேவோட டைரக்டருக்கு லைட்னிங் வச்சு அவர் அப்படியே கருகி ஆம்புலன்ஸ்ல போயிருந்தாரு. வாங்லிங்க காணுமே அப்படின்னு சொல்லி சன்றங் தேடவோ ஹாக்வா அவனை தான் கூட்டிட்டு வர போயிருக்கான். கவலைப்படாத, 2 பேரும் டைமிங்க்கு வந்துருவாங்க அப்படின்னு சியாச்சான் சொல்றான். இப்போ மிஸ் பான் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து எங்கேயோ கிளம்புறாங்க. ராகியோட பவர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வழியா இப்ப அந்த பில்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட பவர் 1 மணி நேரத்துக்கு தான் நிக்கும். சோ இதை எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி போட்டுக்கோ. இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. பான் கிட்ட நான் மாட்டிக்கிட கூடாதுன்னு உன்னோட பிள்ளை எனக்கு கொடுத்த, நீ உன்னோட பில்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்ட. அந்த நிமிஷம் நான் முடிவு பண்ண இதுக்கப்புறம் என் லைஃப்ல நீ தான் என்னோட ஃப்ரெண்டுன்னு அப்படின்னு ஹாக்வா சொல்றான். நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணேன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அச்சோ யாரோ வராங்க, நம்ம மாட்டிக்கிட போறோம், அது இன்ஸ்ட்ரக்டர் பான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹாக்வா பயந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ தண்ணி ஊத்துற சவுண்ட் கேட்டு மிஸ் பான் உள்ள போய் பாக்குறாங்க. இவனுங்க சட்டையே இல்லாம நின்னுட்டு இருக்காங்க. எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, இங்க என்னடா சட்டை இல்லாம நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு டீச்சர் கேட்கவும் நானும் வாங்கோ தெரியாதனமா ஸ்விமிங் பூல்ல விழுந்துட்டோம். சோ எங்க ட்ரெஸ் காய வச்சிட்டு இருக்கோம் ஹாக்வா சொல்றான். பின்னாடி என்னது அப்படின்னு அவங்க கேட்கவும் ஒண்ணும் இல்ல கிட்டாராதீங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த டாகி போய் அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணவும் ஹாக்வா டக்குன்னு பில்ஸ் எடுத்துருதான். இப்ப அவங்க திறந்து போய் பார்த்தா இவன்
பாக்ஸ் இருக்கு, சீக்கிரமா காய வைக்கணும், டைரக்டா இதை அடுப்புல வச்சிட்டேன்னு சொல்றான். சீக்கிரமா முடிச்சுட்டு எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க. ஆமா பில்ஸ் எங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது அதை என் வயிற்றுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றான். ஆக்சுவலி பில்ஸாக சாப்பிடவும் ஆகியோட பவர் ரொம்பவே அதிகமாயிட்டே போகுது. வாங்க காப்பாத்துப்பான்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோவன் ஒரு பஞ்ச் பண்றான். அப்படியே அவன் மயங்கி விழுந்துருதான். இப்ப அவன் கண்மொழிச்சு பார்த்துட்டு நான் எங்க இருக்கேன், நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு எந்திக்கிறான். உன்னோட நேம் தான் கூப்பிட்டு இருக்காங்க, சீக்கிரம் போன்னு சொல்லப்போ இதோ இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி ஹாக்வா போறான். நல்ல வேலை பில்ஸ் இருக்கு, கவலை இல்ல அப்படின்னு சொல்லி ஹாக்வா நினைச்சிட்டு டயத்தை பார்த்தா அந்த 1 மணி நேரத்தை தாண்டிடுச்சு. அச்சச்சோ அதோட பவர்ஸ் எல்லாம் போயிருக்குமே அப்படின்னு சொல்லி சோகமா இருக்கிறான். அவ்வளவுதான் நான் ஃபெயில் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா தண்டர் அட்டாக் பண்ணி அவனுக்கு எதுவுமே ஆகல. ஆக்சுவலி ஹாக்வாக்கு எதுவும் ஆகாதது காரணம் நம்ம ஹீரோ அவனை பஞ்ச் பண்ணதுதான். இப்ப அடுத்தது நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. வாங்க நீ ரொம்ப வீக்கானவங்கிறதுனால சேஃப்டிக்கு இந்த ஹெல்மெட்டை போட்டுக்க அப்படின்னு சொல்லி டீச்சர் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ சென்டர்ல போய் நிக்கவோ மாஸ்டர் இதுல ஒரு பக் இருக்கு அப்படின்னு ஸ்வாட் ஸ்பிரிட் சொல்லுது. இந்த சிஸ்டம்ல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிக்கான லிமிட்டை செட் பண்ணல, சோ உங்களோட ஒரிஜினல் பவருக்கு ஏத்த மாதிரி தான் அந்த லைட்னிங் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாட் ஸ்பிரிட் சொல்லுது. அந்த மொத்த ஊரையே மறைக்கிற மாதிரி ஒரு பெரிய கிளவுட் கிரியேட் ஆகி ரொம்பவே பெரிய லைட்னிங் அடிச்சிட்டு இருக்கு. அண்ட் அந்த கிளவுட் நிக்காம பெருசாகிட்டே போய்கிட்டு இருக்கு. சார் இப்படியே போனா வாங்கி செத்துவான், ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு பண்றேன்னு சொல்லுவோம். இப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த பிளக்க போடுங்களா அப்படின்னு பாக்குறாங்க. மொத்த சிட்டிலுமே இப்ப பவர் கட் ஆயிருக்கு. டோட்டல் வேர்ல்டோட ஸ்பிரிச்சுவல் வேல்யூ 4.7 கம்மி ஆயிடுச்சு. மாஸ்டர் சீக்கிரமா இதை நிறுத்தி ஆகணும், உங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி யூஸ் ஆகுறதுனால இந்த டோட்டல் வேர்ல்டோட ஸ்பிரிச்சுவல் வேல்யூ கம்மி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு ஸ்வாட் ஸ்பிரிட் சொல்லவும் எனக்கு ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஸ்வாட் நம்ம ஹீரோ எடுத்து வுட் அண்ட் ஸ்வாட்ல எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகாது, இதை வச்சு கட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த வயரை வந்துட்டு டக்குனு சந்திரன் கட் பண்றா. ஆனா அந்த ஸ்வாடோட பவர்னால ஒரு பெரிய இம்பாக்டே ஏற்படுது. சந்திரன் நீ எப்பப்பா இவ்வளவு பவர்ஃபுல்லான அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. சார் நான் பாஸ் ஆயிட்டேன்னா நம்ம ஹீரோ கேட்கவோ டீச்சர் வாயை பொழந்துட்டு நிக்காரு. சந்திரன் ஸ்வாட வச்சு கட் பண்ணி இந்த வேர்ல்டோட ஸ்பிரிச்சுவல் வேல்யூவை காப்பாத்திட்டா. ஆனா ஸ்பேஸ்ல ஒரு கிராக் விழுந்துட்டு அந்த கிராக் எங்க கனெக்ட் ஆகுதுன்னா டீமன் வேர்ல்டு கூட. அந்த டீமன் வேர்ல்டுல ஒரு அரியணையில உட்கார்ந்துருக்கிற ஒரு டீமனை நமக்கு காமிக்கிறாங்க. அதுல இருக்கிற அந்த டீமன் கிங் மாதிரியானவன் மந்திரி டீமன் கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அரசே நம்ம வேர்ல்டுக்கோ ஹியூமன் வேர்ல்டுக்கோ போறதுக்கு ஒரு போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் ஹியூமன் வேர்ல்டா, அங்க நம்ம ஆளுங்க ஒருத்தங்களை அனுப்பி வச்சோம்ல அப்படின்னு சொல்லி அந்த டீமன் கிங் கேட்கவும் ஆமா அரசே, நம்ம கிட்ட இருக்கிறதுலே சிறந்த அந்த ஜெயண்ட் ஃபிராக் டீமன் கிங்க தான் பூமியை ஆட்சி செய்ய அனுப்பி வச்சோம், இருக்கிறதுலே அவன் தான் பயங்கரமானவன் அப்படின்னு நம்ம சொன்னா. இங்க நம்ம ஃபிராகி என்னடா மத்தவங்க கொஞ்சிட்டு இருக்கிறதுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. ஹியூமன் வேர்ல்டுக்கு போற அந்த ஓட்ட வழியா நம்ம வேர்ல்டோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாம் ஹியூமன் வேர்ல்டுக்கு போய்கிட்டு இருக்கு, என்னதான் நடக்குது அப்படின்னு அந்த டீமன் கிங் கேட்கவும் அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரி டீமன் யோசிச்சுட்டு தெரியல அரசே அப்படின்னு சொல்லி அந்த மந்திரி டீமன் சொல்றான். ஜெயண்ட் ஃபிராக் அங்க போய் 3 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த ஹியூமன் வேர்ல்டு என்கிட்ட ஒப்படைக்கல அப்படின்னு சொல்லி அந்த டீமன் கிங் டென்ஷன் ஆகும். கவலைப்படாதீங்க அரசே, என்ன நடந்துச்சுன்னு நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் கிளம்புது. நான் பூமிக்கு வரேன் ஃபிராகிக்கு மெசேஜ் அனுப்புவோம். ஃபிராகி செம ஷாக் ஆகுது. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கம்மியா இருக்கிறதுனால விவசாயத்துல வளர்ச்சலே இல்ல அப்படின்னு சொல்லி நியூஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ கதவு தட்டவும் நம்ம ஹீரோ அம்மா யாருன்னு போய் பார்த்தா ஃபிராகிட்டோ வெளியே நின்னுட்டு இருக்கு. ஃபிராகிட்டோ நீயா உள்ளவா அப்படின்னு சொல்லி அதை தூக்கி உள்ள உட்கார வச்சுட்டு போறாங்க. எதுக்கு இங்க வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஃபிராகிட்டோ ஏமாத்துது. மிஸ் பான் நீங்க வாங்லிங் வீட்டுக்கு போறதா சொன்னீங்கல்ல, இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லி காங் கேட்கறான். வாங்க எல்லா டெஸ்ட்லயுமே ரொம்ப கம்மியான மார்க்ஸ் தான் எடுத்திருக்கான். அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணாம நார்மல் கிளாஸ் போவான்னு நினைச்சா எப்படியோ பாஸ் பண்ணி எலைட் கிளாஸ்க்கே வந்துட்டானே மிஸ் பான் கேட்கவும் டெஸ்ட்ல அவன் சீட்டிங் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்களான்னு மிஸ்டர் காங் கேட்கவும் இல்ல அப்படின்னு சொல்லி மிஸ் பான் சொல்றாங்க. சரி அவன் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி காங் கிளம்புறான். இப்போ அந்த மந்திரி டீமன் வந்துட்டு எர்த்துக்கு வந்துடுச்சு. ஆஹா இந்த எர்த்தோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது அப்படின்னு சொல்லி அது பாக்குது. அந்த டீமன் ஃபிராகிட்டோக்கு கால் பண்ணவோ ஃபிராகிட்டோ அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்கு. நம்ம ஹீரோவோட ஸ்வாட் ஸ்பிரிட் கண்டுபிடிச்சிருது. உன்னோட மாஸ்டர் கால் பண்றாங்கன்னு சொல்லி வருது அப்படின்னு சொல்லி ஸ்வாட் ஸ்பிரிட் கேக்குது. இந்த ஃபிராகி நான் எத்தனை தடவை கால் பண்ணியோ கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் ஃபிராகியை தேடி கிளம்புது. என் மாஸ்டர் எர்த்துக்கு வந்துட்டாரு, போச்சு நான் செத்தேன் அப்படின்னு சொல்லி ஃபிராகி பயந்துட்டு இருக்கவும் என்னாச்சு அப்படின்னு அந்த ஸ்வாட் ஸ்பிரிட் கேக்குது. டீமன் வேர்ல்டுல இவர் ரொம்பவே புத்திசாலியான டீமன். இவர் ஒரு ஏன்ஷியன் டீமனும் கூட, பல மில்லியன் இயர்ஸ் வாழ்ந்திருக்காரு. இவர் தான் எனக்கு ட்ரைனிங்கும் கொடுத்தாரு. அந்த நாட்கள் எல்லாம் நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு ஃபிராகி சொல்லுது. இப்போ மாஸ்டர் கிட்ட இருந்து தப்பிக்க இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிதானே நம்ம ஹீரோ கேட்கவும் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஹீரோவோட அம்மா சொல்றாங்க. சோ இப்போ எல்லாருமே சாப்பிட போறாங்க. வாங்கலிங் நீ எமோஷன்ஸோட பேசுறதுக்கு நான் ஒரு புது ஆம்லெட் கிரியேட் பண்ணிருக்கேன், நீ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றாரு. நம்ம பையன் இப்படி லோ ப்ரொஃபைலே மெயின்டைன் பண்ணா அவனுக்கு நல்ல வேலை கிடைக்குமா, அவனோட ஸ்டடிஸை பத்தி பேசுறதுக்காக தான் இன்னைக்கு அவன் டீச்சர் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அம்மா சொல்றாங்க. இங்க ஃபிராகிட்டோ ரொம்பவே பயந்துட்டு இருக்கு. அதோட மாஸ்டர் திரும்ப திரும்ப அவனுக்கு கால் பண்றான். ஃபிராகிட்டோ ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் இந்த இடத்துல தான் இருந்திருக்கு, இவன் இந்த இடத்துலயே இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் பாக்குது. நம்ம ஹீரோ மத்தவங்க மாதிரியே நார்மலா எமோஷன்ஸோட பேசுறதுக்கு அவங்க அப்பா ஒரு ஆம்லெட் கிரியேட் பண்றாரு. ஃபிராகிட்டோ இதுல நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட உலகமே அழிஞ்சிரும், ஜாக்கிரதை அப்படின்னு அவர் சொல்றாரு. அவன் தலையில கை வச்சுக்கோ, கரெக்டா 5 செகண்ட், நான் சொன்ன உடனே அதை எடுக்கிறேன், நீ வச்சிடணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இப்ப எடுக்கவும் டக்குன்னு ஃபிராகிட்டோ அந்த ஆம்லெட்டை ஓட்டுறான். நல்ல வேலை உலகம் அழியல அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ பேசி பாக்குறான்.
பார்த்தா ஃப்ராகிட்டோ அதை தலைகீழ ஊற்றி வச்சுட்டான். இப்போ அந்த சீல் பிரேக் ஆகுது. உலகாரிய போது நான் சாக போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா ரெடியா நிற்கிறாரு. பார்த்தா ரிலீஸான எனர்ஜியை ஃப்ராகிட்டோ அப்சர்வ் பண்ணிடுது. ஓ ஃப்ராகிட்டோ உன்னால எனர்ஜி அப்சர்வ் பண்ண முடியல, நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றாரு. அதிக ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை முழுங்கிட்ட என்னால எந்திக்க கூட முடியல அப்படின்னு ஃப்ராகி சொல்லுது. ஃப்ராகிட்டோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரொம்பவே அதிகமான மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த டீமன் யோசிக்குது. இப்போ மிஸ் பான் வரவோ வாங்க வாங்க உள்ள வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா வரவேற்கிறாங்க. அம்மா இவன் ஏதோ நார்மலா பேசுவான்னு சொன்னீங்க, என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ அம்மா கேட்கவும், வாங்க மேடம் நீங்க வந்ததுல சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ஏன் மகனா இது அப்படின்னு நம்ம ஹீரோவோட அம்மா ஆச்சரியப்படுறாங்க. எக்ஸாம்ல உங்க பையனோட மார்க்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதை பத்தி தான் பேச வந்தேன் அப்படின்னு அவங்க சொல்லவும், மார்க்காங்க முக்கியம், என் பையன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கான், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அம்மா சொல்றாங்க. சம்மர்ல கொடுத்து ஹோம்ஒர்க் முடிக்கலன்னு சொல்லவோ, இதை முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். கிளாஸ்ல ஒழுங்கா பில்ஸ் ரெடி பண்ண தெரியலன்னு சொல்லவோ, இதோ ரெடி பண்ணி வச்சிருக்கேன், இதுல வேணா உன்னை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கல்டிவேஷன் வேணால ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு சொல்லவும், ஆர்ட் ஆஃப் என்லைட்டட் இதை பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பென்சில் எரேசர்க்குலாம் உயிர் வர வைக்கிறான். எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு ஒன்னுக்கு உயிர் கொடுத்தாலே போதும், இது ரொம்ப அதிகம் அப்படின்னு அவங்க சொல்லவும், மத்ததெல்லாம் கொண்டுட்டு ஒரே ஒரு பேரை மட்டும் உயிரோட வச்சிருக்கவும் அந்த ஒரு பென்சில் எரேசர் பயப்படுது. இப்படியே போனா நம்ம பையனோட ஒரிஜினல் பவர் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், சீக்கிரம் வாங்க சரி பண்ணுங்க, நான் உங்களை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அம்மா சொல்லிட்டு, இவன் மிஸ் பான் கிட்ட போயிட்டு எங்க வீடு ரொம்ப சூப்பரா இருக்கும், உங்களுக்கு சுத்தி காட்டவா அப்படின்னு சொல்லி சுத்தி காமிக்க கூப்பிடுறாங்க. ராகியோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இந்த டீமனால ட்ரேஸ் பண்ண முடியல, அவன் எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா மாறினா அப்படின்னு இந்த டீமன் யோசிக்குது. நம்ம ஹீரோவோட அந்த பழைய ஆம்லெட்டையே ஓட்டலான்னு முடிவு பண்றாங்க. இதுதான் எங்க வீட்டு கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இப்ப வெளியே கூட்டிட்டு வந்தா, ஆமா அவங்க என்ன பண்றாங்கன்னு டீச்சர் கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல, அவங்க மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோவோட அம்மா சமாளிக்கிறாங்க. ராகில மசாஜ் பண்ணுமா என்னன்னு டீச்சர் கேட்கவும், ஆமாங்க சரி வாங்க செகண்ட் ஃப்ளோரை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அம்மா கூட்டிட்டு போறாங்க. இப்ப பழைய ஆம்லெட்டையே நம்ம ஹீரோக்கு ஓட்டவும் நம்ம ஹீரோ இப்ப நார்மல் ஆயிருதான், எனக்கு இல்லூஷன்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. பார்த்தா உண்மையிலேயே வீட்டுல இருக்கிற எல்லா பொருளும் அசைஞ்சிட்டு இருக்கு, யாருமே இப்படி ஹோம் டூர்லாம் கூட்டிட்டு போய் காமிச்சதில்ல அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்றாங்க. எங்க வீடு அப்படிதாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவோட அம்மா கீழே வந்து பார்த்தா எல்லா பொருளும் அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. உடனே டக்குனு அவங்க டீச்சரை பிடிச்சிட்டு, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. அப்ப நீங்களே ஏதாச்சும் பண்ணி நிறுத்துங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம், உன்னோட அதிகமான பவரை தடுக்கிற லெவலுக்குலாம் என்கிட்ட பவர் இல்ல, அது நீயே தான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு டாகியை பாக்குறான். இப்ப டாகியை வந்துட்டு மிஷின் கன் மாதிரி எடுத்து ஒவ்வொரு பொருளையா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப எல்லா பொருளுமே நார்மலாக ஆரம்பிக்குது, எல்லாத்தையும் ஷூட் பண்ண வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ ரெடி ஆகுறான். என் ஹஸ்பண்டும் சரி நானும் சரி அந்த லெவலுக்கு பெரிய கல்டிவேஷனல் பிராக்டிஷனர்ஸ் கிடையாது, வாங்கோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ரொம்பவே கம்மியா இருந்ததுனால சின்ன வயசுல இருந்து அவனுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஆனா அவன் எப்படி எலைட் கிளாஸ் ரூம்ல செலக்ட் ஆனான்னு தெரியல, பட் ஆனா இப்ப அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க, அதுவே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அம்மா சொல்றாங்க. பார்த்தா வெளியே இவங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது தெரியுது, வாங்க இப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட டீச்சர் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. வாங்க அசையாத, உன்னோட அந்த சீல் பிரேக் ஆகிற கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றாரு. இவ்வளவு நேரமா ஃப்ராகியோட பவர்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்கிறதுனால ஃப்ராகியோட பவர்ஸ் கம்மியாயிட்டு அந்த டேமன் ஃப்ராகியோட லொகேஷனை கண்டுபிடிச்சிருச்சு, அவ்வளவுதான் போச்சு, என் மாஸ்டர் இங்க வரப்போறன்னு செத்து அப்படின்னு சொல்லி ஃப்ராகி ரொம்பவே பயந்துட்டு இருக்கு. இப்போ அந்த டீமன் டைரக்டா டெலிபோர்ட் ஆகி அந்த ஃப்ராகி இருக்கிற நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்துருது. அச்சோ வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஃப்ராகி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருது. வாங்க அசையாத அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றாரு. இப்போ அந்த டீமன் கதவை திறக்க வருது. நம்ம ஹீரோவோட சீலை அவங்க அப்பா எடுக்கிறாரு. நம்ம ஹீரோவோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகி அந்த டீமனை டைரக்டா போய் அட்டாக் பண்ணி அது ஒரு மலையவே எரிச்சு பெரிய ஓட்டையை கிரியேட் பண்ணுது. அச்சோ என்னாச்சு என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அம்மாவும் டீச்சரும் ஓடி வரவும், ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா சமாளிக்கிறாரு. மார்க்கை வச்சு ஒருத்தரோட கேரக்டரை டிசைட் பண்ணக்கூடாதுங்கிறத இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். வாங்க இதுக்கப்புறம் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கிளம்புறாங்க. உனக்கு ஒரு நல்ல டீச்சர் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றாரு. ஆமா திடீர்னு நான் ஏன் வாங்கிட்டேன், ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி ஃப்ராகி இருந்துச்சா அந்த டேமனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு சக்கர மாதிரியான இது அங்கே கிடக்குது. மாஸ்டர் செத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஃப்ராகி கத்துது. சீசன் 1ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காமிச்சா அதே சேம் சீனை காமிக்கிறாங்க. கண்ணாடி போட்ட ஒரு ஆளு ஏரோப்ளைன்ல பறந்து போயிட்டு இருக்காரு. அதே பிளேன்லயே ஒரு லேடி மேக்கப்லாம் போட்டு வரா. எல்லாருமே அவளை பார்த்து அவளோட அழகுல மயங்குறாங்க. அந்த லேடி அந்த கண்ணாடி போட்ட ஆள் கிட்ட போயிட்டு நான் எப்படி கேட்கப்போ, நம்ம ஒரு மிஷனுக்கு வந்திருக்கோம், எதுக்காக இவ்வளவு மேக்கப் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். நான் உங்களுக்காக தான் போட்டேன் தெரியுமா அப்படின்னு அந்த லேடி சொல்றா. ஏதோ வித்தியாசமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி போட்டவ கேட்கப்போ, அதெல்லாம் இல்ல அப்படின்னு அவ சொல்றா. எமர்ஜென்சி அலர்ட் வரவோ எல்லாரும் சீட்ல போய் உட்காந்து உங்க சீட் பெல்ட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி ஏர் ஹோஸ்டஸ் சொல்றாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களை தான் சீட்ல போய் உட்காந்து சீட் பெல்ட்டை போடுங்க அப்படின்னு அந்த ஏர் ஹோஸ்டஸ் சொல்றாங்க. வாய மூடு அப்படின்னு சொல்லி அவ பவரை யூஸ் பண்ணி அந்த ஏர் ஹோஸ்டஸ் மயங்க வைக்கிறா. என் திறமைய பாத்தீங்கல்ல அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஏரோப்ளைன் பின்னாடி வெடிக்குது. கண்ட்ரோல் இல்லாம அது கீழே விழுந்துட்டு இருக்கு. அவ ஒருத்தி மட்டும் சீட் பெல்ட் போடல அப்படிங்கறதுனால அவ அப்படியே வெளியே பறக்கிற மாதிரி இருக்கா. இந்த கண்ணாடி போட்டவன் யோயி என் கையப்படி அப்படின்னு சொல்லி அவளை காப்பாற்ற ட்ரை பண்றான். பிளேன் திடீர்னு நார்மலா பறக்க ஆரம்பிச்சு ஆனா அவ மட்டும் வெளியே போயிருந்தா யோயி அப்படின்னு அவன் கதறான். அவங்க தான் ஐடல் பியூட்டி, இந்த வேர்ல்டுலயே நம்பர் 1 அசாசின். அந்த பிளேன் கிராஷ்க்கு அப்புறம் அவங்கள யாருமே பார்க்கல, ஆனா ஐடல் பியூட்டி இன்னும் எங்கேயோ உயிரோட இருக்கிறதா தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஹாக்வா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான். பெல் அடிச்சது காதுல விழல, எல்லாரும் சீட்ல போய் உட்காருங்க அப்படின்னு டீச்சர் வந்து லைட்னிங் அடிக்கிற எக்ஸாம்ல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஆர்டினரி கிளாஸ்ல இருந்து எலைட் கிளாஸ் ரூம்க்கு வந்திருக்கா. அவளை டீச்சர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண வேர்ல்ட்ல சன்ரனுக்கு பதிலா அந்த பொண்ணு தான் இருந்திருப்பா. அந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அச்சோ வாங்க என்னதான் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சன்ரன் வைக்கப்படுறா. என்னோட பேரு ஜாவ்லின் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறா. மாஸ்டர் இந்த பொண்ணு
பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஸ்பாட் ஸ்பிரிட்டும் சொல்லுது. இப்போ டீச்சர் கிளாஸ் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. மாஸ்டர்ஸ் வாங்கி கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம ஹீரோவோட டீச்சர் காங் வந்து ஃபாரஸ்ட்குள்ள போறாரு. நான் டார்கெட்டை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை எதுவும் பண்ண வரல, நீயா ஒழுங்கா சரண்டர் ஆயிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல போயிட்டு இத்தனை வருஷமா எங்க இருந்த அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆக்சுவலி அது ஒரு லேடி கிடையாது, ஒரு ஹியூமன் பாம். இவன் பக்கத்துல போகவும் அது வெடிச்சிருது. உங்க கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவ சிரிக்கிறா. ஆக்சுவலி இது அந்த கில்லர் லேடி கிடையாது, அந்த கில்லர் லேடியோட சிஸ்டர் தான் இவ. ஷேடோ ஃபேக்ஷனோட பாஸ் ஆன கில்லர் லேடிய நம்ம ஹீரோவோட ஸ்கூலுக்கு கீழே தான் அடைச்சு வச்சிருக்காங்க. அவளை பாக்குறதுக்காக தான் இவ வந்திருக்கா. அந்த கில்லர் லேடிய நம்ம ஸ்கூலுக்கு கீழே தான் அடைச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு ஹாக்வா சொல்லவும், நம்ம ஸ்கூலுக்கு கீழே அப்படின்னு சொல்லி சியாச்சான் கேட்கறான். மறந்துட்டியா, அந்த ஜெயன் ஃபிராக் கூட நம்ம ஸ்கூலுக்கு கீழே தான் அடைச்சு வச்சிருந்தாங்க, யாராலையும் அவ்வளவு ஈஸியில தப்பிக்க முடியாது அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த கில்லர் லேடி போற மாதிரி தெரியுது. பட் ஆனா அது அவளோட சிஸ்டர். இவங்க ரெண்டு பேரும் பார்க்க வரே மாதிரி இருக்காங்கிறதுனால அந்த கில்லர் லேடி தான் சொல்லி இந்த ரூம்குள்ள தானே வந்தா, எங்க போனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. இந்த இடத்துல யாரோ தங்கி இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அட ஆமாப்பா, இங்க யாரோ தங்கி இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா நம்ம கேள்விப்பட்ட ரூமர்ஸ் எல்லாம் உண்மைதான் போல. வேர்ல்டுலயே நம்பர் 1 அசாசினான ஐடல் பியூட்டி நம்ம ஸ்கூல்ல தான் ஒளிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ வர சவுண்ட் கேக்குது. உடனே இவங்க எல்லாருமே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. புதுசா இவங்க கிளாஸ்க்கு வந்த அந்த லிண்டா அந்த இடத்துக்குள்ள வரா. அவ ட்ரெஸ் கழட்டிட்டு இருக்கவும் இவங்க லைட்டா ஆசையோ யாரோ இருக்காங்கன்னு தெரியுது. யார் அது அப்படின்னு அவ கேட்கும். ஜியாச்சான் ஹாக்வாவும் வெளியே வந்து நாங்க ஒண்ணு பார்க்கறதுக்காக வரல, இங்க யாரோ தங்கியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லவோ அது நான் தாண்டா அப்படின்னு அவ சொல்றா. நீதா தங்கியிருக்கேன்னு எங்களுக்கு தெரியாது பாப்பா, நாங்க வேற ஒரு விஷயமா வந்தோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பயப்படுறாங்க. அவளை ஏன்டா பாப்பான்னு சொன்னா, அவளோட பேரு லின்னு அப்படின்னு சொல்லி ஹாக்வா சொல்லவும் உங்க பேச்சே சரியில்லை அப்படின்னு அடுத்த ஒரு தலையோட தலை உருண்டு ஒரு சீக்ரெட் வழி ஓப்பன் ஆகுது. இவங்க எல்லாரும் கீழே போய்க்கிறாங்க. ஹீரோவும் உள்ள போறான். சிஸ்டர் நீ எப்படி இந்த இடத்துக்குள்ள வந்த, இந்த இடத்துல செக்யூரிட்டி டைட் ஆச்சு அப்படின்னு கில்லர் லேடி கேட்கறா. அதெல்லாம் எனக்கு சாப்பா விஷயம் அப்படின்னு அவ சொல்லவும், சரி நான் இந்த இடத்துல இருந்து அவுத்து விட்டு காப்பாத்த அப்படின்னு அந்த கில்லர் லேடி சொல்லவும், நான் வந்ததே உனக்கு கொல்றதுக்காக தான், சண்டரங்க கொலை பண்ண சொல்லி உனக்கு ஒரு மிஷன் வந்துச்சு, அதுல நீ ஃபெயில் ஆயிட்டா, அதுக்காக தான் உன்னை கொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு அவ சொல்லவும், அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கில்லர் லேடி கேட்கறா. அந்த மிஷனை உனக்கு அனுப்பி வச்சதே நான் தான் அப்படின்னு அவ சொல்லவும், அப்படின்னா நீ டீமன் வேர்ல்ட்ல இருந்தா வந்திருக்க அப்படின்னு சொல்லி கில்லர் லேடி ஷாக் ஆகுறா. உன்னை கொல்றதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாரும் மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்காங்க. எங்களை கண்டுக்கிடாதீங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவோ கீழே விழுந்துட்டு இருக்கான். மாஸ்டர் ஒரு சேஃப்டியான ரூம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஸ்பாட் ஸ்பிரிட் சொல்லவும் நம்ம ஹீரோ எல்லாரையும் அங்க டெலிபோர்ட் பண்றான். என்ன ஒரே இருட்டா இருக்குன்னு சொல்லி சியாச்சா நம்ம கையை தூக்கி லின்னோட மூஞ்சி மலையே வைக்கவோ, யார் மலரா கை வச்சா அப்படின்னு சொல்லி பலார்னு ஒண்ணு வைக்கிறா. நம்ம ஹீரோ லைட் ஆன் பண்றான். ஐடல் பியூட்டிங்கிற அசாசினோட சீக்ரெட் பிளேஸ் அது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியுது. நீ வேணும்னே தான் இந்த ரூமை செலக்ட் பண்ணியா நம்ம ஹீரோ கேட்கும். மத்த எல்லா இடத்துலயும் ட்ராப்ஸ் இருக்கு, இந்த ரூம் தான் சேஃப்டியா இருந்துச்சு மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்பாட் ஸ்பிரிட் சொல்லுது. அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு கைஸ், இதை பாருங்க அப்படின்னு சொல்லி லென் சொல்றா. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஃபிளைட் கிராஷ், ஐடல் பியூட்டி அப்படிங்கிற அந்த வேர்ல்ட் நம்பர் 1 அசாசின், இதை பத்தின டீடைல்ஸ்லாம் அதுல இருக்கு. நானும் ஐடல் பியூட்டியும் ரொம்பவே சந்தோஷமா எங்களோட நாட்களை ஸ்பெண்ட் பண்ணோம். அவரு கூட இருந்த ஒவ்வொரு நாளுமே எனக்கு சொர்க்கம் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் ஷேடோ ஃபேக்ஷனோட லீடரா மாறினேன். எல்லாமே எங்க லைஃப்ல நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு நாள் வரைக்கும் ஃபிளைட் கிராஷ் நடந்த அன்னைக்கு போர்ட்டல் வழியா நான் அந்த டீமன் வேர்ல்டுக்கு போயிட்டேன். 10 வருஷமா அந்த இடத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? டீமன் லாங்குவேஜை ஹியூமன் லாங்குவேஜ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி வேலையை கொடுக்கறது தான் என்னோட வேலையே. ஒரு நாள் நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தப்பதான் டீமன் வேர்ல்ட்ல இருக்கவங்க சண்டரங்க கொள்றதுக்காக ஷேடோ ஃபேக்ஷன்ல அந்த மிஷனை கொடுக்காங்கன்னு தெரிஞ்சது. அண்ட் அதோட லீடர் நீதாங்கிறதோ தெரிஞ்சது. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு சொல்லி யூஇ சொல்லவும், லைட் கிராஷ் ஆனதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கில்லர் லேடி கேட்கிறா. ஷேடோ ஃபேக்ஷனோட லீடர் உன் கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கில்லர் லேடியை கொள்றதுக்காக அவ ஆரவ விடுறா. பார்த்தா நம்ம ஹீரோவோட டீச்சர் காங் வந்து அதை தடுக்கிறான். நீ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு நம்ம சொல்றான். ஐடல் பியூட்டி மிஸ் ஆனது நம்ம இருக்கிற இந்த இடத்துல தான். அன்னைக்கு மொத்தமா 3 விஷயம் நடந்துச்சு. அந்த அசாசின் ஐடல் பியூட்டியோ ஷேடோ ஃபேக்ஷனோட லீடரும் அன்னைக்கு அந்த பிளேன்ல போயிருக்காங்க. ஷேடோ ஃபேக்ஷன் லீடர் சீட் பெல்ட் போடாததுனால அவங்க அந்த பிளேன்ல இருந்து வெளியே போயிருக்காங்க. அந்த ஒரு பேசஞ்சர் தான் அன்னைக்கு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது, அதே டேட்ல தான் ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகி ஒரு ஜெயண்ட் ஃபிராக் நம்ம இடத்துக்குள்ள வந்துச்சு. மூணாவது விஷயம், அதை தோக்கடிச்சுதான் ஜுவாஹி ஒரு லெஜெண்டரி ஹீரோவா மாறினாரு அப்படின்னு சொல்லுவோம். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். சீசன் 1 ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காமிச்ச அதே சீனை காமிக்கிறாங்க. ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகி ஜெயண்ட் ஃபிராக் அந்த இடத்துக்கு வருது. நம்ம ஹீரோ போயிட்டு அதை கிக் பண்ணி தோக்கடிக்கிறான். பட் நம்ம ஹீரோ கிக் பண்ணதுல ஒரு பெரிய பவர் ரிலீஸ் ஆயிருக்கும். அதுதான் அந்த ஏரோப்ளேன்ல போய் அட்டாக் ஆகி அந்த ஏரோப்ளேன் டீ பிடிச்சிருக்கு. யூஇயும் வந்துட்டு சீட் பெல்ட் போடாததுனால வெளியே பறந்து போற கண்டிஷன்ல இருப்பா. நம்ம ஹீரோனோட சிப்ஸ் பாக்கெட் எடுத்து முடிச்சுட்டு மேல இருந்து ஏரோப்ளேன் கீழே விழுந்துட்டு இருக்கிறத பாக்குறான். நம்ம ஹீரோனோட பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ தான் அந்த ஏரோப்ளேனை ஸ்ட்ரைட்டா பறக்க வச்சிருக்கான். சீட் பெல்ட் போடாததுனால அவன் மட்டும் பறந்து அந்த போர்ட்டல் வழியா டீமன் வேர்ல்டுக்கு போயிருந்தா. நம்ம ஹீரோ அந்த ஏரோப்ளேனை சேஃப்டியா லேண்ட் பண்ணிருந்தா. மத்த மக்கள் எல்லாருமே சேஃப்டியா இருக்காங்க. பட் யூஇ மட்டும் அந்த போர்ட்டல் வழியா டீமன் வேர்ல்டுக்குள்ள போயிருந்தா. போர்ட்டல் வழியா அவ வேற ஒரு இடத்துக்கு போயிட்டா அப்படிங்கறது தெரிஞ்சு அந்த ஐடல் பியூட்டிங்கிற அசாசினை யூஏ நினைச்சு வருத்தப்படுறான். அப்படின்னா ஐடல் பியூட்டி இத்தனை நாளா அவரோட லவ்வருக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த ஸ்டோரி ரொம்பவே சேடா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு என்ன நடந்திருக்குங்கிறது புரிஞ்சிருது. ஐடல் பியூட்டின்னு சொல்லப்படுற அந்த நம்பர் 1 அசாசின் வேற யாரும் இல்ல,
நம்ம ஹீரோவோட டீச்சர் காங் தான். எனக்காக தான் நீங்க இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தீங்களா, நீங்க ரொம்ப குண்டாயிட்டீங்க காங் அப்படின்னு சொல்லி யோகி சொல்லவும், நீ இல்லாத சோகத்துல நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படி குண்டாயிட்டேன், என்னோட அந்த தொப்பை தான் உன்னை மிஸ் பண்ணதுக்கான அடையாளம் அப்படின்னு நம்ம சொல்லவும், இப்ப இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ண போகவும், என் கண்ணு முன்னாடி இந்த கன்றாவி எல்லாம் பண்ணாதீங்களா, என்னால பார்க்க முடியல, அதுக்கு பேசாம என்ன கொன்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த கில்லர் லேடி கத்திட்டு இருக்கா. காங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன அந்த நிலாக்கே கூட்டிட்டு போவேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அவ கேட்கவும், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பறந்து போறாங்க. என்னால இந்த கன்றாவி எல்லாம் பார்க்க முடியல, ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு கொன்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த கில்லர் லேடி கத்துறா. அவங்க ரெண்டு பேரும் இப்ப ஒன்னா பறக்குறாங்க. ஹீரோவோட கிளாஸ்ல அந்த ஸ்வாட் ஸ்பிரிட்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நம்ம ஸ்வாட வச்சு எதிரி அட்டாக் பண்ணும்போது அட்டாக் ஒழுங்கா நடக்கலனாலோ, நம்ம ஸ்வாடோட ஸ்பீட் ரொம்பவே கம்மியா இருந்தாலோ உங்களோட ஸ்வாட் ரொம்ப சோகமா இருக்குன்னு அர்த்தம். தேவையில்லாத விஷயத்துக்குலாம் உங்க ஸ்வாட நீங்க பயன்படுத்த கூடாது. உங்க ஸ்வாட நீங்க அன்ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எதையும் சாப்பிட விடக்கூடாது. உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும், மாஸ்டர் நான் கிரியேட் ஆனதுல இருந்து நீங்க இதனால் வரை என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணது இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஸ்வாட் கேக்குது. இப்ப கிளாஸ் முடிஞ்ச எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க. சேச்சா நீ உன்னோட ஸ்வாட மெயின்டெனன்ஸ்க்கு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி சன்றாங் கேட்கவும், அமேசான்ல வாங்கின மெயின்டெனன்ஸ் டூல் கிட் இருக்கு, அதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்றான். ஒவ்வொரு ஸ்வாடும் ஒவ்வொரு லெவல்ல இருக்கும். ஹை லெவல் ஸ்வாட் எல்லாத்தையும் கடையில கொடுத்து தான் மெயின்டெனன்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சன்றாங் சொல்றான். நம்ம ஹாகுவா உன்னோட ஸ்வாட்லாம் சின்னது தானே, நான் வேணா மெயின்டைன் பண்ணி தட்டுமா அப்படின்னு சொல்லி சியாச்சான் கேட்கறான். என் வீட்டு பக்கத்துல ஒரு கடை இருக்கு, அங்க எனக்கு கூப்பனும் உண்டு, அங்க கொடுத்துக்கிடுதேன் அப்படின்னு ஹாகுவா சொல்றான். என்கிட்டயும் நிறைய கூப்பன் இருக்கு அப்படின்னு சன்றாங் காமிச்சிட்டு, உனக்கு தேவைப்பட்டா நீயும் இதுல ஒரு கூப்பனை யூஸ் பண்ணிக்கோ வாங் அப்படின்னு சொல்லி சன்றாங் சொல்றான். ஆனா வாங்கோட ஒரு உட்டன் ஸ்வாட் ரொம்ப சின்னதாச்சே அப்படின்னு கேக்குறாங்க. வாங்கோட ஸ்வாட் ஸ்பிரிட் ஒரு ஏன்ஷியன் இடத்துக்கு போய் தன்னை தானே மெயின்டைன் பண்ணிக்கிட்டதை நமக்கு காமிக்கிறாங்க. சன்றாங் அவளோட ஸ்வாட் மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு கடைக்கு போறா. அந்த ஊர்லயே அது கொஞ்சம் பெரிய கடை மாதிரி தான் தெரியுது. அண்ட் அந்த இடத்துல எல்லா வகையான ஸ்வாடும் இருக்கு. ஏங்கப்பா இவ்வளவு பெரிய ஸ்வாடா, இதெல்லாம் யாரால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. அந்த கடையில ஸ்வாட மெயின்டைன் பண்ற பொண்ணு வேற யாரும் இல்ல, இவங்க கிளாஸ்மேட் லென் தான். லென் வந்துட்டு இவங்க எல்லாரோட ஸ்வாடையே இப்ப மெயின்டைன் பண்ணி கொடுக்குறான்னு சொல்றா. எப்படி இவ்வளவு ப்ரொஃபஷனலா பண்றா அப்படின்னு சொல்லி சன்றாங் கேட்கவும், நான் சின்ன வயசுல இருந்தே இந்த ஸ்வாடுங்கிற ஃபீல்ட்ல தான் இருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் என்ன பாத்துக்கிட்டது என்னோட ஸ்வாட் ஸ்பிரிட் சிஸ்டர் தான் அப்படின்னு சொல்லவும், உன்னோட பேரண்ட்ஸ் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி சன்றாங் கேட்கறா. அப்படி யாரும் எனக்கு கிடையாது, எல்லாமே என் சிஸ்டர் தான். மெயின்டெனன்ஸ்க்காக போயிட்டு வரேன், 3 நாள்ல திரும்ப வந்துருவேன்னு சொன்னாங்க, இன்னும் வரல. மெயின்டெனன்ஸ்க்காக அவங்க கண்டிப்பா ஒரு கடைக்கு வருவாங்க, அது இந்த கடைக்கு வந்தா நல்லா இருக்கும், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சோ இருக்குது கேட்டு எனக்கு கஷ்டமா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சியாச்சா நல்லறா. நான் முக்கியமா வேலை பார்க்கறதுக்கு காரணமே காசு சேர்த்து எனக்குன்னு ஒரு ஸ்வாட வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஃபேக்ஷன் 15 சேர்ந்த டாங் அந்த இடத்துக்கு வரான். உங்களை எங்க பாப்பா நான் எதிர்பார்க்கல அப்படின்னு டாங் சொல்லுவா. என்ன பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்கியான்னு ஹாகுவா கேட்கிறான். இல்ல எங்களோட ஸ்வாட மெயின்டெனன்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம், இது எல்லாமே எங்களுக்கு நாளைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி டாங் சொல்லுவோம். ஆனா சார் இது எல்லாத்தையும் முடிக்க 3 நாள் ஆகும்லன்னு சொல்றா. என்கிட்ட விஐபி பாஸ் இருக்கு, இந்த ஒரு ஸ்டாஃப் இன்னைக்கு ஃபுல்லா என் கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லி சன்றாங் சொல்றா. உன் பேரு லென் தானே, இந்த கடையில வேலை பார்க்கணும்னு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு டாங் கேட்கறான். என்கிட்ட விஐபி பாஸ் இருக்கு, அவ என் கூட தான் அப்படின்னு சன்றாங் சொல்ல வரதுக்குள்ள, அதிக ஸ்வாட நான் மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்தா எனக்கு தான் அதிகமான காசு கிடைக்கும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி லென் சொல்றா. நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டாங் அவன் ஆளுங்களும் கிளம்புறாங்க. டாங் வந்து கடுப்பேத்தி விட்டுட்டு போயிட்டான், எல்லா லென் கிட்ட ஸ்வாட் இல்லாததான் அப்படின்னு சொல்லி சியாச்சான் டென்ஷன் ஆகி போய்கிட்டு இருக்கவும், நம்ம ஹீரோ அப்படியே நிக்கிறான். அதே சேம் கடையில கஸ்டமர்ஸே அவங்க ஸ்வாட மேக் பண்ணிக்கிட்டதுக்கான ஒரு இடம் இருக்கு. இப்ப லென் கடையை போட்டுட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கடைக்குள்ளதான் இருக்காங்க. கடையோட ஓனர் கிட்ட அவங்க பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. நான் மெட்டீரியலை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சியாச்சான் சொல்றான். நான் டிசைன் பண்ணிட்டு நம்ம ஹீரோ காமிக்கிறான். என்னடா இது வளைஞ்சு நெளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஹே எடுத்த உடனே உங்க இஷ்டத்துக்கு முந்திரி கட்ட மாதிரி ஆரம்பிக்காதீங்க, ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல படிங்க அப்படின்னு சொல்லி சன்றாங் சொல்றா. இவங்க கொண்டு வந்திருக்கிற மெட்டீரியல் என்ன கிரேட்ல இருக்கு அப்படிங்கறத பாக்குறாங்க. ஹாக்வா கொண்டு வந்திருக்கிற ஒரு போன் வந்து ஏ ரேங்க்ல இருக்கு, என்னோடதுதான் பெருசு அப்படின்னு சொல்லி சியாச்சான் ஒரு தலையை வைக்கிறான். அது எஸ் ரேங்க்ல இருக்கு. ஏங்கப்பா எஸ் ரேங்க் மெட்டீரியல் உனக்கு எங்க இருந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஹாக்வா கேக்குறான். சியாச்சானோட அப்பா எங்க குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கடவுளோட தலையை காணும், அவதான் அவன் எடுத்து வந்திருக்கான். சன்றாங் ஒரு ஹேர் லோஷனை தூக்கி வைக்கிறா. அது எஸ் பிளஸ் மெட்டீரியல் அப்படின்னு காமிக்குது. இது ஒரு ட்ரெஷர்னே சொல்லலாம், இது எப்படிப்பா உனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி சியாச்சான் கேட்கப்போ, அது பொண்ணுங்களுக்குள்ள சீக்ரெட் அப்படின்னு சொல்றா. டீமன் பின்னாடி இருந்த அந்த ரிங்க தூக்கி இப்ப நம்ம ஹீரோ வைக்கிறான். ரேங்கிங் அதிகமாக்கிட்டே போயிட்டு இருக்க ஒரு கட்டத்துல சிஸ்டமே ஒர்க் ஆகாம வெடிச்சிருது. நம்ம ஹீரோ இரும்பையே ஏதோ ஒட்டு மாதிரி அசால்ட்டா உடச்சு உள்ள போட்டு இப்ப எல்லா மெட்டீரியலையும் ஏறிக்கிறாங்க. இவங்க கொண்டு வந்த எல்லாத்தையும் உருக்கி ஒரு ஸ்வாட் ஷேப்க்கு கரெக்டா கிரியேட் பண்றாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில லென் வந்து கடையை திறக்கிறா. எல்லாத்தையும் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறா. மாடிக்கு போகலாம் அப்படின்னு பாப்போம். ஹாய் குட் மார்னிங் லென், எப்படி இருக்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. உங்க ஸ்வாட் எல்லாத்தையும் நான் மெயின்டைன் பண்ணி முடிக்கல அப்படின்னு சொல்லவும், நாங்க அதுக்காக வரல, உனக்கு நாங்க ஒரு ஸ்வாட் செஞ்சிருக்கோம் இந்த அப்படின்னு சொல்லி சன்றாங் கொடுக்குறா. ஃபர்ஸ்ட் டைமா நாங்க ட்ரை பண்ணதுனால ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. லென் உடனே அழ ஆரம்பிக்கிறா. சாரி நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் கத்துக்கிட்டோம், எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சன்றாங்க. டெம்பரேச்சரை நான் ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணல, நான் தான் ஸ்வாட ஒழுங்கா பிடிக்காம அது இப்படி வளைஞ்சு நெளிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் மன்னிப்பு கேட்கறாங்க. நான் அதுக்காக அழல, என் சிஸ்டர் எனக்கு ஞாபகப்படுத்துது, என் சிஸ்டர் மாதிரியே இந்த ஸ்வாட இருக்கணுங்கிறதுக்காக நீதான் இதை இந்த மாதிரி டிசைன் பண்ணியா வாங்க அப்படின்னு சொல்லி லென்னுக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சி போயிருது. இந்த ஸ்வாடுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் கைஸ் அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கும்போது, உருப்படாத மெட்டீரியலை வச்சு செஞ்சிருப்பாங்க, உன்னை அள வைக்கிற லெவலுக்கு அந்த ஸ்வாட்ல என்னதான் இருக்குன்னு பாத்துருவோம் அப்படின்னு டாங் இப்ப அந்த இடத்துக்கு வரவும், என்னடா எங்க கிட்ட காம்படிஷன்ல வாங்கினது பத்தலையா, இன்னும் வேணுமா அப்படின்னு சியாச்சான ஹாகுவாவை கலாய்க்க
வைக்கிறாங்க. உடனே டாங் டென்ஷன் ஆயிட்டு, ஹே நீ இந்த கடையில வேலை பார்க்குற பொண்ணு தானே, லின் தானே, என்னோட ஸ்வாட உங்க மேனேஜரை மெயின்டெனன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாரு, இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ட்ரையல் ரூமுக்கு வா அப்படின்னு அவன் கூப்பிடுறான். டாங் கிட்டயோ ஒரு விஐபி பாஸ் இருக்கு, என்கிட்டயோ விஐபி பாஸ் இருக்கு, நான் தான் இங்க ஃபர்ஸ்ட் வந்தேன், லின் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சன்றன் சொல்லுவோ, இல்ல மேடம் மிஸ்டர் டாங் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு, சோ அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் சொல்றாரு. நீ என்ன ட்ரை பண்ணாலும் அது இங்க நடக்காது, ஏன்னா இந்த கடையை நடத்துறதே எங்க ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லி டாங் சொல்றான். கைஸ் நீங்க எனக்கு ஸ்வாட கொடுத்துட்டீங்க, பட் எனக்கு இந்த வேலையை விடுறதுல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி லின் வந்துட்டு அந்த ட்ரையல் ஏரியால போய் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியா நிக்கிறா. மெயின்டெனன்ஸ் முடிச்சு அவனோட ஸ்வாட் வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகுதா அப்படிங்கறத பாக்குறதுக்கு அவன் ரெடியா நின்னுட்டு இருக்கான். டாங் அவன் ஸ்வாட் எடுக்கவுமே அந்த இடத்துல ஸ்னோ வர ஆரம்பிக்குது. ஒரு பெரிய வுட்டை ரொம்பவே ஈஸியா 2 துண்டா கட் பண்றான். பரவாயில்ல நல்லா ஷார்ப்பா இருக்குது, அடுத்தது நீதான் அப்படின்னு சொல்லி அவன் லின்னை பார்த்து சொல்றான். ஸ்வாட வச்சு லின்னுக்கு அந்த லெவலுக்கு ஃபைட்லாம் பண்ண தெரியாது, இதெல்லாம் அநியாயம் அப்படின்னு சொல்லி சியாச்சான் தடுக்கலான்னு போகும்போ, சார் ரூல்ஸை பிரேக் பண்ணீங்கன்னா உங்களை கடையை விட்டு வெளியே அனுப்ப வேண்டியது இருக்கும் அப்படின்னு மேனேஜர் சொல்றாரு. உயிரோட இருக்கிற ஒரு ஆள் மேல டெஸ்ட் பண்ணி பாக்குறது என்னங்க நியாயம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. இப்போ டாங் வந்துட்டு அப்படியே ஃபுல் ஃபோர்ஸ்ல போய் அவளை அட்டாக் பண்றதுக்காக போறான். லென் பயந்துட்டே அவளோட ஸ்வாட் அப்படி முன்னாடி நின்றா. டாங்கோட ஸ்வாட் இந்த ஸ்வாட்ல பார்த்த அடுத்த செகண்டே டாங்க்கு சில விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. லென்னோட ஸ்வாட்ல இருந்து ஏதோ ஒன்று மான்ஸ்டர் மாதிரி வந்து டாங்கோட ஸ்வாட் அட்டாக் பண்ணவுமே அது அப்படியே மொத்தமா அவன் உடம்பு ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சு அவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா டாங் கொஞ்ச நேரத்துல செத்துருவான். அப்போ மின்னல் வேகத்துல நம்ம ஹீரோவோட ஸ்வாட் வந்து அவனோட ஸ்வாட கட் பண்ணி லென்னோட ஸ்வாட் வந்து டாங்கோட பவரை அப்சர்வ் பண்ணாம ஒரு வழியா தடுத்துருது. லென் டாங்கையே தோக்கடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கம்மியாகி டாங் அப்படியே மயங்கி விழுறான். ஹெலின் நான் ஒரு செகண்ட்ல பயந்தே போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சன்றன் போய் அவளை கட்டி பிடிக்கிறா. மாஸ்டர் நான் என் மெயின்டெனன்ஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஸ்பாட் ஸ்பிரிட் சொல்லுது. ஹீரோவோட பவர் ரிலீஸ் ஆகும்போது அதுல அடிப்பட்ட அந்த டீமன் திரும்பவும் அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு கிரியேட் ஆகுது. அது பின்னாடி தான் டிசைனுக்கு அந்த சக்கரம் மாதிரியான ஒன்று இருக்கும். எங்கடா அதை காணும் அப்படின்னு சொல்லி அது தேடுது. என்னோட கையில தான் அது இருக்கு அப்படின்றது அந்த டீமன் பார்த்துட்டு அந்த டீமன் என்னோட உடம்புக்குள்ள இப்ப அந்த டீமன் போயிடுச்சு. என்னோட ரிங் ஆஃப் கேயாஸை யார் இப்படி ஸ்வாடா மாத்தினது அப்படின்னு சொல்லி அந்த டீமன் செம டென்ஷன்ல இருக்கு. என்னோட மெமரிஸ்ல பார்க்கும்போது சன்றன் தான் அதை அவ கிட்ட கொடுத்துருப்பா, சன்றன் தான் அதை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த டீமன் நினைச்சுக்கிட்டு இப்ப அந்த டீமன் வில்லத்தனமா சிரிக்குது. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இந்த சன்றங்க என்ன தேடி வந்திருக்கா, டீமன் மக்களுக்காக கண்டிப்பா நான் அவளை பழி வாங்குறேன் அப்படின்னு அந்த டீமன் சிரிக்குது. இப்ப ரேண்டமா ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு தான் கையில ஒரு பை மாதிரி வச்சிருக்கா. அதை ஒரு பையன் கிட்ட கொடுக்குறா. கிட்டத்தட்ட இது லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி தான். அந்த பையன் சில பேர் குட் லக்காகவும் கொடுப்பாங்க. சோ இந்த பொண்ணு குட் லக்காக தான் இதை நம்ம கிட்ட கொடுத்துருக்கா அப்படின்னு அந்த பையன் நினைச்சுக்கிட்டான். அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் பின்னாடி வந்து நிக்கிறாரு. பயத்துல அவன் கதவை திறந்து உள்ள விழுறான். இந்த ஸ்கூல் படிக்கிறதுக்காக தான் இப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த பையன் இப்ப டீச்சர் புடுங்கிட்டு போயிருந்தாரு. சார் ப்ளீஸ் சார் என்னோட பைய கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கெஞ்சிட்டு இருக்கா. சன்றங்க இதை வந்து பார்த்துட்டு டீச்சர் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தா என்னோட பையன் நான் எப்படி வாங்க கொடுக்குறது அப்படின்னு அவ யோசிக்கிறா. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி லென்னா இருக்கிற அந்த டீமன் வந்து சொல்லுது. ஆனா நைட் நான் தனியாவா வர அப்படின்னு சன்றங்க கேட்கவும், மறந்துட்டியா நான் அந்த ஸ்கூல்லயே தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு லென் சொல்றா. நம்ம ஹீரோவோட ஸ்கூலுக்கு அடியில தான் அந்த கில்லர் லேடி அடைச்சு வச்சிருக்காங்க. அவ சிஸ்டர் விட்ட ஆரோவை வாய்ஸ் மூலியமா கண்ட்ரோல் பண்ணி அந்த ஜெயில ஒட்டி வச்சிருக்கிற சீல் எல்லாத்தையும் இந்த கில்லர் லேடி பிரேக் பண்றா. நான் நினைச்சது கரெக்ட் தான். இந்த மொத்த உலகத்தோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கிறதுனால பவர்ஃபுல்லான இந்த சூப்ரீம் ஜெயில் இப்ப வீக்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சீல் எல்லாத்தையும் அவ பிரேக் பண்ணிட்டு இருக்கா. உன்னோட ப்ரப்போசல் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வருத்தப்படாதப்பா, நைட் வேணா அவனை மூன் பிரிட்ஜுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து கேட்கவும், நைட் அமானுஷங்கள் இருக்கும் வேணா அப்படின்னு சொல்லி அந்த ப்ரப்போஸ் பண்ண பொண்ணு சொல்றா. அமானுஷங்களா அப்படின்னு சியாச்சன் யோசிக்கவும், இந்த ஸ்கூல்ல 3 அமானுஷமான விஷயங்கள் இருக்கு. அதுலயும் குறிப்பா ஆகஸ்ட் 7th ஹால்வேல இருக்கிற கண்ணாடியை தான் மூன் பிரிட்ஜ்னு சொல்றாங்க. மிட் நைட்ல நீ அங்க போய் நின்னா அது உன்னோட ஃபியூச்சரை காட்டுமா. அடுத்தது ஒரு பொண்ணோட அழுற குரல் கேட்கும், டாய்லெட்குள்ள இருந்து ஒரு கை வரும் அப்படின்னு ஹாக்வா சொல்லவோ சியாச்சான் பயப்படுறான். இதெல்லாம் பொய்யாதான்ப்பா இருக்கும், கட்டுக்கதையா இருக்கும், நம்மள பயம் கொடுத்துறதுக்காக கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஹாக்வா சொல்றான். சன்றன் திடீர்னு வந்து நம்ம ஹீரோ தலையில 3 தடவை அடிச்சுட்டு அவ பாட்டு வெளியே போறா. என்னோட சீக்ரெட் மெசேஜ் வாங்குக்கு புரிஞ்சிருக்குமா, நைட் பேக் கேட்டுக்கு வந்துருவானா அப்படின்னு சன்றன் யோசிக்கிறா. அது ஒரு சீக்ரெட் மெசேஜ், அவ நைட் ஒன்னு பேக் கேட்டுக்கு கூப்பிடுறா அப்படின்னு ஹாக்வா சொல்றான். நைட் இப்ப நம்ம ஹீரோ வரவும் வாங்குக்கு என்னோட மெசேஜ் புரிஞ்சிருக்கு அப்படின்னு அவ ஹாப்பியா வரதுக்குள்ள பார்த்தா இவனுங்க 2 பேரும் கூட வந்திருக்கானுங்க. நைட் என்ன ஆபத்து வேணாலும் இருக்கலாம், வாங்க தனியா விட முடியாதுல்ல, அவன் சேஃப்டிக்கு தான் கூட வந்திருக்கோன்னு அவங்க சொல்றாங்க. நீங்களும் கூட வந்தது சந்தோஷம் தான், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவ சொல்லிட்டு மனசுக்குள்ள நீங்க கூட இருந்தா நான் எப்படி குட்லக் சாம கொடுக்குறது அப்படின்னு அவ யோசிக்கிறா. இப்ப அவங்க ஸ்கூல் கூட நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ சவுண்ட் கேட்கவே சியாச்சான் பயப்படுறான். அது சாதாரண பூனை தான், இதுக்கு போய் பயப்படுவேன் ஹாக்வா கேட்கவும், யார் பயந்தா, நான் ஒன்னும் பயப்படவே இல்லை, நல்லா தனியாவே போய்க்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சியாச்சான் இப்ப முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கா. அத்தாடி பேகி அப்படின்னு சொல்லி லென்னை பார்த்து பயந்து ஓடி வந்திருக்கான். ஹாக்வா விழுந்து சிரிக்கிறான். டே அது நல்லா பாரு லென் தான் அப்படின்னு சொல்றா. லென் ஸ்கூல்ல தானே தங்கியிருக்கான், நான் தான் அவளை ஹெல்ப்க்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சன்றன் சொல்றா. கீழே இருக்கிற கில்லர் லேடி சீலை பிரேக் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த சீலை பிரேக் பண்ணிட்டு வெள்ளத்தனமா சிரிச்சிட்டு இருக்கா. சொன்ன மாதிரியே நம்ம ஸ்கூல்ல அமானுஷ்யமா ஒரு பொண்ணு சிரிக்கிறா அப்படின்னு சொல்லி மத்த எல்லாரும் பயப்படுறாங்க. கில்லர் லேடி அந்த சீல்ல இருந்து தப்பிச்சிட்டா எப்படி வெளியே போலான்னு யோசிக்கும் போது இவளோட அந்த ஜெயில் போய் அடிச்சதுல செவர் உடஞ்சு தண்ணி வந்துட்டு இருக்கு. அதை வழியா தப்பிக்கலான்னு முடிவு பண்றா. பேய் தான் சிரிச்சது அப்படின்னு சொல்லி பயத்துல பாத்ரூம் போறதுக்காக 2 பேரும் வந்திருக்காங்க. இந்த கில்லர் லேடி
லேடி தண்ணி பைப் வழியா தான் மேலே ஏறி வந்துகிட்டு இருக்கா. ஒருவேளை ஏதாச்சும் பொண்ணுங்க தான் பிராங்க் பண்றாங்களோ என்னமோ, அது உண்மையான பேயா இருக்காது அப்படின்னு ஹாக்வாவும் அவனை பேசிட்டு கிளம்பலான்னு போகும்போது ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னவா இருக்குன்னு சொல்லி சவுண்ட் கேட்கிற இடத்துல போயிட்டு இவங்க பாக்குறாங்க. அந்த கில்லர் லேடி தான் தண்ணி பைப் வழியா மேல வந்துட்டு இருக்கா. ஹாக்வா கதவை திறக்கவோ தண்ணி தெறிக்குது. அதை பார்த்து சியாச்சான் பயந்து மயங்கிருக்கான். ஹாக்வா கொஞ்சம் தைரியமா தான் இருக்கான். ஆனா டாய்லெட்ல இருந்து ஒரு கை வரவோ பேய் அப்படின்னு சொல்லி அவனும் மயங்கிருந்தான். நம்ம ஹீரோ இப்ப என்ன அப்படின்னு சொல்லி போய் பாக்குறான். அந்த கில்லர் லேடி வெளியே வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு பிளஸ் பண்ணி அவளை திரும்பவும் வந்த இடத்துக்கே அனுப்பி விட்டுருதான். கில்லர் லேடி அந்த சீக்ரெட் ரூம்குள்ள போய் விழுந்துருதா. அடைச்சா இப்ப எப்படி மேல போறதுன்னு பார்த்தா அந்த இடத்துல லிஃப்ட் இருக்குதா. அவ பாக்குறா. லக் இன்னைக்கு ஏன் இருக்கு அப்படின்னு லிஃப்ட்ல போய் ஏறுதா. இவங்க பயத்துல தான் மயங்கிருக்காங்க. ஆனா மயக்கத்துல இருந்து எந்திக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி லென் சொல்றா. அது வரைக்கும் வாங்க நம்ம போய் சுத்தி பாப்போம் அப்படின்னு அவ சொல்லிட்டு வாங்க கூட தனியா இருக்கிறதுக்கான சான்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி லென் வந்து சன்ரங் கிட்ட சொல்லவும் சன்ரங்கும் சரி ஓகேன்னு புரிஞ்சுக்கிட்டா. கில்லர் லேடி திரும்பவும் தப்பிச்சிட்டா. நம்ம ஹீரோவோட ஸ்பாட் ஸ்பிரிட் சொல்லவும் நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். ஃபர்ஸ்ட் போய் என்னோட சிஸ்டரை கொல்லணும், அதுக்கப்புறமா அந்த ஜுவாங்கியை கொல்லணும் அப்படின்னு அவ பிளான் போட்டுக்கிட்டே வரா. இப்ப லெஃப்ட் ஓப்பன் ஆகவும் நம்ம ஹீரோ நிற்கிறான். அப்படியே அவளை கீழே அனுப்பிட்டான். ஆமா என்ன இந்த இடத்துல என்ன ஓட்ட இருக்கு அப்படின்னு சன்ரங் வந்து பார்த்துட்டு நரகத்துக்கு கூட்டிட்டு போற லிஃப்ட்னு சொல்லுவாங்களே அது இதுதானோ அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. சரி எனக்கு பாத்ரூம் வருது நீங்க சுத்தி பாத்துட்டுங்க அப்படின்னு சொல்லி லென் வந்துட்டு இவங்க 2 பேரையும் இப்ப தனியா விட்டுட்டு போயிருந்தா. மாஸ்டர் அந்த டீமன் எதுக்காக சன்ரங்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஸ்பாட் ஸ்பிரிட் கேக்குது. லென்குள்ள டீமன் இருக்கு அப்படிங்கறது நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கு. டீமன் ரேஸ்ல இருக்கிறவங்கள அழிச்சதுக்கு நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு அந்த டீமன் சொல்லுது. கில்லர் லேடி திரும்பவும் தப்பிச்சு மேல வந்துட்டா. அவ சன்ரங் இருக்கிறத பாக்குறா. ஃபர்ஸ்ட் சன்ரங்க கொல்லலாம் அப்படின்னு சொல்லி கில்லர் லேடி முடிவு பண்றா. மிட் நைட் ஆனா ஃபியூச்சரை காமிக்கும்னு சொல்லப்படுற அந்த 3 மிரருக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. அந்த மிரரை பத்தி சொல்லப்படுற கட்டுக்கதையை வந்துட்டு சன்ரங் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இந்த மிரர் மூலியமாவே அந்த சிலைக்கு கீழே அந்த கில்லர் லேடி நின்னுட்டு இருக்கதா நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிருக்கான். வாங் இது முன்னாடி நின்னு ப்ரப்போஸ் பண்ணா அவங்க காலத்துக்கு ஒன்னா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அந்த பையன் பிடிக்கலாம் போறதுக்கு முன்னாடி டீமனா இருக்கிற அந்த டீமன் நம்ம ஹீரோவா அடிக்கிறா. நம்ம ஹீரோ பறந்து போய் விழுறான். மிரர்ல அது டீமன் தான் அப்படிங்கறது சன்ரங்க்கு தெரிஞ்சுட்டு அட்டாக் பண்ணலான்னு போறதுக்குள்ள அந்த டீமன் சன்ரங்க பிடிச்சிருது. இந்த மிரருக்கு பின்னாடி இருக்கிற கதை உண்மைதான். ஆனா இது ஃபியூச்சர்ல காட்டுமா என்னன்னு தெரியாது. ஆனா இதுல இருக்கிற மேஜிக்கல் பவர் மூலியமா டீமன் வேர்ல்டுக்கு என்னால கேட்டை ஓபன் பண்ண முடியும். டீமன் வேர்ல்டுக்கு நான் இப்ப உன்னை கூட்டிட்டு போய் அரசர்கிட்ட நல்லதை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் இப்ப கேட்டை ஓபன் பண்ணுது. இப்ப சன்ரங்க அந்த டீமன் கூட்டிட்டு போகலான்னு போகவும் சன்ரங்க நான் தான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கில்லர் லேடி வாரா. திரும்பவும் இதை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மின்னல் வேகத்துல வந்து சன்ரங்க காப்பாத்திருந்தான். கில்லர் லேடி டெக்னிக் மூலியமா சோல் வெளியே போகுங்கிறதுனால அது என்ன போய் அட்டாக் பண்ணவும் அந்த டீமன் வெளியே போயிருது. அதுவும் அந்த டீமன் வந்து கேட்டை ஓபன் பண்ணி வச்சிருந்ததுனால அது டைரக்டா டீமன் வேர்ல்டுக்கே போயிருது. டீமன் பிரச்சனை முடிஞ்சது. இந்த கில்லர் லேடியே இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு மூஞ்சிலேயே ஒரே அட்டாக் தான். பில்டிங் உடச்சிட்டு அவ பறந்து போய் விழறா. சன்ரங்க்கு எதுவாகாம நம்ம ஹீரோ காப்பாத்திட்டான். அப்ப அவ கொடுக்க வந்த அந்த குட் லக் சாம பார்த்துட்டு இது ஒர்க் ஆயிடுச்சு, நீ என்ன விட்டு பெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சன்ரங்க பார்த்து சிரிக்கிறான். சாரி ஃபாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்து சியாச்சன் சொல்ல விட்டுட்டு இருக்கான். சியாச்சன் அப்படிங்கிறவரை நமக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காரு. இது என்னன்னு பாப்போம். இது டங் ஆஃப் ஹெவன்லி ஹவுண்ட் தானே அப்படின்னு அவ கேட்கப்போ ஆமா அப்படின்னு சொல்லி சியாச்சன் ரிப்ளை பண்றான். ஏன்னா அவன் தான் அனுப்பி விட்டுருக்கான். சாங் நீங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னோட மாஸ்டர் உடம்பு சரியில்லாதது சரிப்படுத்த இது எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். என் மாஸ்டர் சார்பா நான் உங்ககிட்ட நன்றியை தெரிவிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாக்ஸ் சொல்றா. இப்போ உங்க மாஸ்டர் எப்படி இருக்காருன்னு சியாச்சன் கேட்கவோ இப்போ அவர் கொஞ்சம் முன்னேறிக்கிட்டே வராரு. நீங்க எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, பதிலுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும். இன்னைக்கு மதியம் உங்க கூட லைவ் செக் வரேன்னு சொல்லவும் சியாச்சன் செம ஜாலி ஆகுறான். மாஸ்டர் ஜுவாங்கி வந்து ஒரு சீக்ரெட் மீட்டிங் கண்டக்ட் பண்றாரு. லெஜெண்டரி கல்டிவேஷன் பிராக்டிஷனர்ஸ் தானே எங்களை எதுக்காக கூப்பிட்டுருக்கீங்க மிஸ்டர் ஜுவாங்கி அப்படின்னு கேட்கவும் இந்த வேர்ல்டோட டோட்டல் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி 4.7 கம்மியாகிட்டே வருது. இப்படி ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கிறதுனால டீமன்ஸ் எல்லாம் பூமியா ஈஸிக்குள்ள வந்துட முடியும் அப்படின்னு சொல்லி ஜுவாங்கி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஸ்பிரிச்சுவல் வேலையை கூட்டணும்னா நான் அதை ஈஸியா பாத்துக்கிடுவேன். டீமன்ஸ் பத்தியோ டீமன் வேர்ல்ட பத்தியோ எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சீன் போட்டுட்டு இருக்கான். சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்கன்னு இன்னொருத்த சொல்றான். உங்க சண்டையை கொஞ்சம் நிறுத்துறீங்களா, எப்ப வேணா டீமன்ஸ் பூமிக்கு வரலாம், நமக்கு டீமன்ஸ் பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு ஜுவாங்கி சொல்லவும் நம்ம பூமியில ஆல்ரெடி இருக்கிற ஒரு டீமன் கிட்ட அதை பத்தி விசாரிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி டிஸ்பிளேல ஃபேஸ் தெரியாத ஒரு வாய்ஸ் மட்டும் கேக்குது. எல்லாருமே அதை வணங்குறாங்க. இப்ப அந்த வாய்ஸ் வந்து ஆஃப்லைன் போது எல்லா லெஜெண்டரி ஆளுங்களுமே வணங்குற அந்த ஆள் வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ தான். இப்ப ஒரு பெரிய பிரச்சனை சீக்கிரமா வெளியே வா அப்படின்னு சொல்லி ஹாக்வா நம்ம ஹீரோவை ஸ்கூலுக்கு வெளியே கூட்டிட்டு போறான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் இந்த போன்லயே இருக்கே அப்படின்னு சொல்லி சியாச்சானோட அப்பா திட்டிட்டு இருக்கோம். சாரி ஃபாக்ஸோட மாஸ்டருக்கு உடம்பு சரியில்லை, அவ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி சம்பாதிச்சிட்டு இருக்கா, அதுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சியாச்சான் சொல்லவும் ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் நம்ம குடும்ப வழக்கம். சரி ஓகே நான் உன்னை விடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பிட்டு ஆமா நம்ம வீட்டுல பாரம்பரியமா இருந்த அந்த டங் ஆஃப் ஹெவன்லி ஹவுண்ட் அதை பாத்தியா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி சியாச்சான் சொல்றான். டங் ஆஃப் ஹெவன்லி ஹவுண்ட் என்னோட ஃப்ரெண்ட் சியாச்சான் கொடுத்திருக்காரு, அவர் கூட இன்னைக்கு மதியம் பேச போறேன் அப்படின்னு சொல்லி அவ லைவ் ஸ்ட்ரீம்ல சொல்லிட்டு இருக்கா. என்ன தைரியம் தான் நம்ம வீட்டு பாரம்பரியத்தை சுத்தி ஒருத்திக்கிட்டு அசால்ட்டா கொடுப்ப அப்படின்னு சொல்லி அவனோட போன 2 துண்டா கட் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் அந்த லைவ் ஸ்ட்ரீம்ல நீ இருந்த அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. சியாச்சான் ஏன் அப்படி இருக்கானு ஹாக்வா சொல்லவும் லைவ் ஸ்ட்ரீம் பண்றதுல அந்த பொண்ணுக்கு என்னதான் லாபம் சன்றான் கேட்கவும் ஏன்ஷியன் காலத்துல டீமன்ஸ் அழகான பொண்ணுங்க மாதிரி உருமாறி ரெடியூஸ் பண்ணி ஒருத்தங்களோட மொத்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸையே எடுத்துரும். இந்த மாதிரி ஒரு ஆர்ட்டை பத்தி நான் படிச்சிருக்கேன். இந்த காலத்துல ஆன்லைன்ல இதை பண்றது கூட பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லி லென் சொல்றா. அவங்க அப்பா அம்மா போன உடச்சிட்டாரு, அவனுக்கு இது தேவைதான் அப்படின்னு இவங்க பாத்துட்டு இருந்தா ஏதோ சிரிக்கிற சவுண்ட் கம்ப்யூட்டர் ரூம்ல கேக்குது. ஏஜான் ஸ்கூல்ல இருக்கிற கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி அவகிட்ட இப்ப லைவா பேசிட்டு இருக்கான். அது ஒரு டீமன் தான் அப்படிங்கறது நம்ம ஹீரோக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருது. எல்லாருக்குமே தெரியுது அந்த பொண்ணு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி இவனை செடியூஸ் தான் பண்ணி இவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி
சொல்லி லென் தெரிஞ்சுக்கிட்டா என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லைவ் ஸ்ட்ரீமை ஹேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹாக்வா வந்துட்டு ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு பக்கை கிரியேட் பண்ணிருக்கான். அதை வச்சு அந்த லைவ் ஸ்ட்ரீமை ஹேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றான். என்கிட்டேவா அப்படின்னு சொல்லி அந்த ஃபாக்ஸ் பண்ண வந்துட்டு என்னோட ட்ரோஜனை டெஸ்ட்ராய் பண்ணிருந்தா. அச்சோ என்னோட ட்ரோஜன் போச்சு அப்படின்னு ஹாக்வா அழுதுட்டு இருக்கான். ஃபேரி ஃபாக்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தான் தேவை. சியாச்சான் கூட இருக்கவா வீடியோ கால்ல லைவா பேசிட்டு இருக்கா. இவன் ரொம்ப ஜொல்லு வச்சுக்கிட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்கான். இதை மட்டும் இவங்க அப்பா பார்த்தா இவன் என்னத்துக்காவா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அப்பதான் ஒரு ஐடியா ஞாபகம் வருது. இதை யூஸ் பண்ணுன்னு சந்திரன் கிட்ட சொல்றான். கிஃப்ட் கொடுத்து ஒருத்தங்களை செடியூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி சந்திரன் அதை பண்ணிருப்பா. சோ இப்போ இந்த ஜூஸ் பார்ல கொடுத்து அவனை செடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறா. யார் அந்த பொண்ணு உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு ஃபேரி ஃபாக்ஸ் கேட்கவும் சாச்சா இவா ஜஸ்ட் என் ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லவோ சந்திரன் டென்ஷன் ஆகிறா. இப்போ அந்த ஜூஸ் குடிக்கவா அவ ஸ்பெல் ஆக்டிவேட் பண்றா. இப்போ சியாச்சான் சந்திரனோட கண்ட்ரோலுக்கு போகவும் நம்பர் 250 நம்ம லாஸ் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணணும் டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாக்ஸ் ஃபேரிக்கு தெரியுது. நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சந்திரன் கேட்கவும் அவனும் சரி ஓகே அப்படின்னு கிளம்ப போறான். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா. நான் யார் கூடயுமே இது நாள் வரைக்கும் இப்படி லைவ் சாட் பண்ணதில்ல. ஃபர்ஸ்ட் டைமா உன் கூட தான் பண்றேன். நீ என் மாஸ்டர் சரியாகணுங்கிறதுக்காக எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்க. கடைசியா எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடைச்சிட்டான்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீ என்னை விட்டு போற நான் தனிமையில இருக்கணுமா அப்படின்னு வா கேட்கவும் சியாச்சான் அப்படியே நின்னுட்டு இருக்கா. ஹே அவ உன்னைய செடியூஸ் பண்றா உனக்கு தெரியல அது ஒரு டீமன் அப்படின்னு சொல்லி சந்திரன் சொல்லவும் நீ என்னை விட்டு போனா நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு வா சொல்லவும் சியாச்சான் சந்திரனோட ஸ்பெல்லையே பிரேக் பண்ணி இப்ப மூஞ்சி திருப்பிக்கிட்டு மிஸ் சந்திரன் கொஞ்சம் கையை எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்திரன் ரிக்வெஸ்ட் பண்றான். அந்த ஃபேரி ஃபாக்ஸ்க்கு இன்னும் ஒரே ஒரு % தான் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தேவை. அந்த ஃபாக்ஸோட மாஸ்டர் வேற யாரும் இல்ல லென்னோட உடம்புக்குள்ள இருந்த அந்த டீமன் தான். கில்லர் லேடி அட்டாக் பண்ணதுல அவனோட சோல் மட்டும் தான் டீமன் வேர்ல்டுக்கு போயிருக்கும். அவனை திரும்ப பொழைக்க வைக்கிறதுக்காக தான் அந்த ஃபாக்ஸ் எவ்வளத்தையோ பண்ணிட்டு இருக்கு. சியாச்சானோட அப்பா அங்க வந்து நானும் சின்ன வயசுல இவனே மாதிரி தான் ரொம்ப அடம் பிடிப்பேன். டங் ஆஃப் ஹெவன்லி ஹவுண்டர் நான் லவ் பண்ற என்னோட ஒய்ஃப்க்கு கொடுத்தேன். இவனும் அதையே தான் பண்றான்னு சொல்லுவோம். அப்ப உங்களே மாதிரி தான் உங்க பையன் இருக்கானு ஹாக்வா கேட்க வரவோ டக்குனு லென் வாய பத்திரா. இது என் குடும்பத்துக்கு வந்து ஒரு சாபம் நினைக்கிறேன். கர்மா இஸ் இன்எவிட்டபிள் அப்படின்னு நம்ம அழுதுட்டு இருக்கோம். சியாச்சான் இன்னொரு பாரம்பரியமான வீட்டுல இருந்த பொருளையே எடுத்து அவளுக்கு கொடுத்துருக்கோம். அதாவ மென்ஷன் பண்ணி தேங்க்ஸ் சொல்றா. இதுக்கு மேல இவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா டென்ஷன் ஆகி கம்ப்யூட்டர் 2 துண்டா கட் பண்ணிட்டாரு. ஒழுங்கு மரியாதையா நான் சொல்ற பேச்ச கேட்கல அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும் எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல நான் வேற டிமென்ஷனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அவன் வயரத்துக்கு கழுத்துல போடுறான். திடீர்னு என்னமோ நடக்குது. கோல்டன் ஃபேஸ் லெவல்ல இருக்கவங்களால தான் இதை பண்ண முடியும். அவனோட ஸ்பிரிச்சுவல் பாடியா அவன் அந்த இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்றான் அப்படின்னு சொல்லி லென் சொல்றான். அவங்க அப்பா வயரப்படுவோம் இவன் அப்படியே மயங்கி விழுறான். என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் அவன் ஸ்பிரிச்சுவல் பாடி சைபர் ஸ்பேஸ் கூட கனெக்ட் ஆயிட்டு அப்படின்னு அவ சொல்றா. தேவையான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கிடைக்கிறதுனால லைஃப் டைம் ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப அந்த டீமன் அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வருது. ஃபேரி ஃபாக்ஸ் எங்க இருக்க நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு அவன் வந்து பார்த்துட்டு இது ஃபேரி ஃபாக்ஸ் லைவ் ஸ்ட்ரீம் பண்ற ரூம் மாதிரியே தெரியுது. ஆனா அது இல்லையா அப்படின்னு அவன் யோசிக்கவும் நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்க. ஃபேரி ஃபாக்ஸ் லைவ் ஸ்ட்ரீம் பண்ற அதே ரூம் தான் இது. என்ன உனக்கு அடையாளம் தெரியலையா அப்படின்னு சொல்லி அந்த டீமன் ஃபேஸை மாத்தி காட்டுது. ஏத்தனப்பா அவன் ரிப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க என்ன செஞ்சாலும் பிரயோஜனம் இல்ல. அவன் சோல் சைபர் ஸ்பேஸ் கூட கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சந்திரன் சொல்லுவோம். சியாச்சான் மூக்குக்குள்ள அவங்க அப்பா வைரஸ் இருக்கிற பேர்ல ரத்த வர வைக்கிறாரு. லைவ் ஸ்ட்ரீமோட அட்ரஸ் எனக்கு சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ சோல்ங்கிறதுனால என்னோட பிசிக்கல் பாடியை உன்னால அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு அந்த டீமன் சிரிக்கவும் அப்படின்னா உன்னாலேயே என்ன தொட முடியாதுல்ல அப்படின்னு சியாச்சான் கேட்கறான். அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னு டீமன் வேண்டாம வச்சு அவன் சோலை உள்ள எடுத்துக்கிட்டு பாக்குது. அது டீமனுக்கா வேண்டாக்கா என்ன விட்டுருங்கக்கா அப்படின்னு சொல்லி அவன் கதறிட்டு இருக்கான். சியாச்சான் நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு சொல்லி சந்திரன் இப்ப ஸ்கிரீன்ல வரா. டீமன்ஸோட எதிரி சந்திரன் தானே இது அப்படின்னு இந்த டீமன் பாத்துட்டு இருக்கும் போது ஸ்கிரீன் வழியா நம்ம ஹீரோவோட கை வந்து அது மூஞ்சிலே ஒரு பஞ்ச் பண்ணிட்டு சியாச்சான் சோலை எடுத்து போய் அவன் உடம்புக்குள்ள போடவும் இப்ப சியாச்சான் கண் முழிக்கிறான். நம்ம ஹீரோ ஒரு வழியா சியாச்சானை காப்பாத்திட்டான். இன்டர்நெட்ல ஃப்ராட் பண்ணவங்கள மாஸ்டர் ஜுவாஹி கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு நியூஸ்ல வருது. மாஸ்டர் ஜுவாஹி வந்துட்டு அந்த டீமன் கலெக்ட் பண்ண எல்லா ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸையும் வந்து கலெக்ட் பண்றாரு. இதுக்கு காரணமா இந்த டீமன்ஸ் நாங்க இந்த இடத்துக்குள்ள வரதுக்குள்ள தப்பிச்சிருச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த நியூஸ் நம்ம ஹீரோ பார்த்துட்டு நம்ம ரூமுக்கு போகலான்னு போகும்போது ஃப்ளவர் ஃப்ளோட் வாட்டர் கர்டைன் குரூப் டிவால் ஆயிடுச்சு. பேங்க்ரப்ட் ஆனதுனால அவங்க சொத்து எல்லாத்தையும் சீஸ் பண்றாங்க சொல்லி நியூஸ்ல சொல்றாங்க. சந்திரனோட அப்பா யாருக்கோ கால் பண்ணி நைட்டு கால் பண்ணன்னு தப்பா எடுத்துக்கிடாத எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது 200 மில்லியன் அப்படின்னு அவர் சொல்லவும் அவங்க அப்பாவோட நிலைமையை பார்த்து சந்திரன் கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்கா. அவ்வளவு காசெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த போன்ல பேசுற ஒரு போனை கட் பண்ணிட்டாரு. அடச்சா இவன் கேட்கும் போதெல்லாம் நான் இவனுக்கு எவ்வளவு காசு கொடுத்திருப்பேன் கொஞ்சம் கூட நன்றி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா டென்ஷன் ஆகுறாரு. காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்டு பார்த்தா கோர்ட்ல இருந்து ஆளுங்க வந்து அவங்க ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் சீஸ் பண்ண போறதா சொல்றாங்க. சோ இன்னைக்கு நைட்டே இந்த வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ஒருத்தன் தான். அவன் வில்லத்தனமா சிரிக்கிறான். நல்லா தெரியுமா இதுதான் சந்திரங்கோட சொந்த ஊரான்னு சியாச்சான் கேட்கவும் ஆமா மேப்ல இந்த இடம் தான் காட்டுது அப்படின்னு சொல்லி ஹாக்வா சொல்றான். சந்திரங்கோட வீட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு லென் யோசிக்கவும் டார்சன் மாதிரி பறந்து சந்திரங்க அந்த இடத்துக்கு வரா. பார்த்தா சந்திரங்கோட ஃபேமிலியே இப்போ ஒரு குகைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்க ஃபேமிலி பேங்க்ரப்ட் ஆயிட்டுன்னு தெரியும். அதுக்குன்னு ஸ்டோனேஜ் காலத்துக்கு அப்பா போவீங்க அப்படின்னு ஹாக்வா கேட்கறான். இது எங்க ஃபேமிலியோட பூர்வீக சொத்து. இது ஒண்ணுதான் இப்போதைக்கு எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சந்திரங்க சொல்றா. இப்போ சாப்பாடு ரெடி பண்ணி வச்சு எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறாங்க. எங்க முன்னோர்கள் இந்த இடத்துல தான் ஆரம்பிச்சு நாங்க அவ்வளவு பெருசா வளர்ந்தோம். திரும்பவும் நாங்க முதல்ல இருந்தே ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பா ஒரு நாள் முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லி சந்திரங்க அப்பா சொல்லவும் தேனீக்கள் மாதிரி உங்ககிட்ட ஸ்பிரிட் இருக்கு கண்டிப்பா நீங்க முன்னேறுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இப்போ இவங்க எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே டேங்கோட ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அங்கிள் நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணலனா இன்னைக்கு இந்த டேங் ஃபேமிலி ஜெயிச்சிருக்காது.
ஆமா அங்கிள் ரிச்சர்ட்மன், நீங்க எதுக்காக எங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாங் கேட்கவும், எனக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் தேவைப்படுது, அதே நேரத்துல அந்த சன் ஃபேமிலியவோ நம்ம காலி பண்ணியாச்சு அப்படின்னு அந்த அங்கிள் சொல்றான். உங்களால தான் எங்க ஃபேமிலி ஜெயிச்சிருக்கு, ரொம்பவும் தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லி டாங் சொல்றான். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப சன்ரங் வந்து எக்ஸ்பிளைன் பண்றா, இந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது, இங்க தண்ணி எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா, அதை வச்சுதான் நாங்க அறுவடை செஞ்சு எங்க கம்பெனி இவ்வளவு தூரத்துக்கு இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் இந்த உலகத்தோட மொத்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் கம்மியானதுனால ஹார்வெஸ்ட் ஒழுங்கா நடக்கல, கம்பெனியும் லாஸ் ஆயிடுச்சு. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நாங்க பழைய நிலைமைக்கு மாறுவோம் அப்படின்னு சொல்லி சன்ரங் சொல்றா. இப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் திடீர்னு வருது. ஹே பாத்து போடா, விட்டா மேல ஏத்திருப்பான் போல, டிரைவிங் தெரியாமலாம் டிரைவர் வச்சிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி ஹாக்வா சொல்றான். சன்ரங்கோட ஃபேமிலி திவாலா இருந்தாலுமே கூட அவங்க கிட்ட தேனிங்க ஸ்பிரிட் இருக்கு, அவங்க கண்டிப்பா முன்னேறிடுவாங்க அப்படின்னு சொல்லி சியாச்சன் சொல்றான். அப்ப நியூஸ்ல வந்துட்டு ஃப்ளவர் ஃப்ரூட் குரூப் வந்துட்டு டேங்கோட ஃபேமிலி டேக் ஓவர் பண்றாங்கன்னு சன்ரங்கும் டேங்கும் பிளட் பேக்ட் கான்ட்ராக்ட் போட போறாங்க அப்படின்னு நியூஸ்ல சொல்றாங்க. இதெல்லாம் நியாயமே இல்ல அப்படின்னு சொல்லி சியாச்சனும் ஹாக்வாவும் டென்ஷன் ஆகுறா. நம்ம போகும்போது ஒரு கார் வந்துச்சுல, அந்த கார்ல டேங்கோட ஃபேமிலி சிம்பிள் இருக்கிறத பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சன்ரங்க விருப்பமே இல்லாம ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ண வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், வாங்க நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் இந்த மவுண்டன்கே வராங்க. இந்த இடத்துல நான் ஒரு பெரிய கம்பெனி கட்டலான்னு இருக்கேன் அப்படின்னு டேங்கோட அப்பா சொல்லவும், ஆனா இது பாரம்பரியமான இடம், இந்த இடத்துல வளர்ற மூலிகை செடியை நீ வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சன்ரங்க அப்பா சொல்லவோ, இது எனக்கு சொந்தமாக போகுது, நான் என்ன பண்ணா உனக்கு என்ன அப்படின்னு டேங்கோட அப்பா சொல்றான். ஆனா இது இயற்கை, நம்ம முன்னோர்கள் செஞ்சது அப்படின்னு சொல்லி சன்ரங்க அப்பா சொல்லவோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல அப்படின்னு நம்ம சொல்றான். நம்ம ஹீரோட ஆளுங்க வந்துட்டாங்க அப்படிங்கறத பேஸ் சென்ஸ் பண்றா. டேங்கோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோட டீமை தடுக்கிறதுக்காக வராங்க. என்னடா ஸ்வாட் காம்படிஷன்ல அடி வாங்கினது பத்தலையா, இன்னும் வேணுமா அப்படின்னு ஹாக்வா கேக்குறான். அதுக்கும் சேர்த்து பழி வாங்குறதுக்காக தான்டா வந்திருக்கேன், ஸ்வாட் காம்படிஷன்ல நீ எனக்கு கொடுத்தது நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்ப ஃபைட் ஸ்டார்ட் பண்றாங்க. என்னோட அழைப்பை ஏற்று இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே நன்றி. எங்களோட டேங்க் ஃபேமிலியோ சன் ஃபேமிலியோ எப்படி இருந்தோங்கிறது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்ப அவங்க லாஸ் ஆயிட்டாங்க, எங்களோட ஃபேமிலி அவங்க மேல பாவப்பட்டு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கோம். அவங்க பொண்ணு என்னோட பையனும் பிளட் கான்ட்ராக்ட் போட்டுக்கிட போறாங்க அப்படின்னு டேங்கோட அப்பா சொல்றாரு. இங்க வெளியே ஃபைட் போயிட்டு இருக்கு. பேவந்தாவா பவரை யூஸ் பண்ணி ஸ்பைடர் வெப்ஸ் வச்சு இவங்களை அசைய விடாம பண்றா. உடனே லென் அவளோட ஸ்வாட் பவரை யூஸ் பண்ணி ஒரு பட்டர்ஃப்ளையை கிரியேட் பண்ணி அதுல இருந்து ஏசியா அவங்கள ரிலீஸ் பண்றா. இப்ப லென் போயிட்டு பை கூட சண்டை போடுறா. ஹே நம்ம எதையோ மிஸ் பண்றோம், அவங்க கூட இருக்கிற அந்த வேல்யூ 5 பையன் அவன் எங்க போனா அப்படின்னு டேங்கோட ஃப்ரெண்ட்ஸ் தேடுறாங்க. பார்த்தாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க எல்லாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி சன்ரங் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கான். இப்போ டேங் வந்துட்டு அவனோட பிளட்டை வச்சு அந்த இதுல சைன் வைக்கிறான். இப்போ அடுத்தது நீதா வைக்கணும் அப்படின்னு சன்ரங்க பார்த்து சொல்லுவோம். அவ்வளோ கத்தி எடுத்து ரெடியா நிக்கிறா. பட் சன்ரங்க்கு அதுல விருப்பமே இல்ல. நம்ம ஹீரோவா கையை பிடிச்சி இழுத்து வேணா நான் இங்க இருந்து உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அடிச்சு போட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சன்ரங்க கூட்டிட்டு வரது பார்த்துட்டு ஹே வான் வின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஹாப்பி ஆகுறாங்க. அப்ப சன்ரங்கோட அப்பா வந்து நில்லு அப்படின்னு சொல்லுவோம். சன்ரங் நின்றுதா, நேத்து என்ன நடந்துச்சுன்னு மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கவும், என்ன மன்னிச்சிருவாங்க, என்னால வர முடியாது அப்படின்னு சன்ரங் சொல்றா. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி சியாச்சான் கேட்கவும், நேத்து நீங்க போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு அவ பிளாஷ்பேக் சொல்றா. டேங்கோட அப்பா உங்களை பார்க்க வந்திருக்காரு, உங்களோட கம்பெனியை 240 பில்லியன்ஸ் கொடுத்து நான் வாங்கிக்கிடுறேன், உன்னோட பையனும் என் பொண்ணும் பிளட் கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டா போதும், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி டேங்கோட அப்பா கேட்கவும், எங்களுக்கு ஒன்னும் அது தேவையில்லை, எங்க கிட்ட தேனியோட சுறுசுறுப்பு இருக்கு, நாங்க உழைச்சி சம்பாதிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சன்ரங் சொல்றா. என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நம்ம முன்ன இருந்த மாதிரி பணக்காரங்களாகிறதுக்கு 100 வருஷத்துக்கும் மேல ஆகும், நம்ம இதுக்கு ஒத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சன்ரங்கோட அப்பா அம்மா வந்துட்டு சன்ரங்க கன்வின்ஸ் பண்றாங்க. ஃப்ளவர் ஃப்ரூட் கம்பெனியோட பொண்ணா அவங்க சொத்து எல்லாத்தையும் நான் எவ்வளவு தூரத்துக்கு என்ஜாய் பண்ணணும், அவங்க கஷ்டப்படும் போதும் அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டதும் என்னோட பொறுப்பு தான், இதுல எனக்கு விருப்பமே இல்லைன்னா கூட நான் இதை பண்ணிதான் ஆகணும், என்ன மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சன்ரங் போறா. ஒழுங்கா போறீங்களா இல்ல போலீஸை கூப்பிடுவா அப்படின்னு டேங்கோட அப்பா கேட்கவும், பணம் இருந்தா என்ன வேணா பண்ணலாம் நினைக்காதீங்க அப்படின்னு சியாச்சன் சொல்லவோ, தப்புக்கண்ணா பணம் இருந்தா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு அவங்க சிரிக்கிறாங்க. சன்ரங் கொடுத்த அந்த குட் லக் சாம பாத்துக்கிட்டே நம்ம ஹீரோ சோகமா போயிட்டு இருக்கவும் தண்ணிக்குள்ள ஏதோ டிஃபரெண்டா இருக்கிறத பாக்குறான். நம்ம ஹீரோ போய் தேடி தண்ணி கடியில இருக்கிற அந்த கிரீச்சரை கண்டுபிடிச்சு மேல இழுக்கிறான். அது ரொம்பவே பெரிய சைஸ்ல இருக்கு, இது ஒரு ஸ்டார் பாம் அப்படின்னு சொல்லி லின் சொல்றா. ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே அதை அப்சர்வ் பண்ணிக்கிடும். ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டீங்களா, ஆனா இப்ப நீங்க கண்டுபிடிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல, இடத்துல இருக்கிற எல்லா ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸையும் அதை ஆல்ரெடி அப்சர்வ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அந்த அங்கிள் சிரிக்கிறான். பார்த்தா அவனுக்கு திடீர்னு ஒரு ஷாக்கு. சன்ரங் ஃபேமிலியோட ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூ எல்லாம் ஏறிட்டு இருக்கு, இந்த இடத்துல நிறைய வளங்கள் இருந்துச்சு அப்படின்னு சன்ரங் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு அவங்களோட வளங்களை திருப்ப அவங்க கிட்டயே கூடு அப்படின்னு நம்ம ஹீரோ பவரை யூஸ் பண்ணி அதை இப்ப மேல இழுக்கிறான். அந்த டீமன் கிரீச்சர் இப்ப மேல வரவும் ஃப்ளவர் ஃப்ரூட் கர்டன் குரூப்போட ஸ்பிரிச்சுவல் வேல்யூ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி ஸ்டாக் மார்க்கெட்ல திரும்பவும் அவங்க தான் நம்பர் 1க்கு வராங்க. பிளட்டை வச்சு சன்ரங் சைன் பண்ணலாம் அப்படின்னு போறதுக்குள்ள வெளியே அந்த கிரீச்சர் வெடிக்கிறது பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. வெளியே ஏதோ சம்பவம் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க, நீ சைன் பண்ணு அப்படின்னு சொல்லி டேங்கோட அப்பா சொல்றான். சார் ஃப்ளவர் ஃப்ரூட் குரூப்போட ஸ்டாக் தான் இப்ப நம்பர் 1 வேல்யூல இருக்கு அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்லவும், இப்ப மாஸ்டர்ஸ் வாங்கி அந்த இடத்துக்கு வரான். டீமன்ஸ் கூட சேர்ந்து வேலை பார்த்ததுனால உங்களை அரெஸ்ட் பண்றான் அப்படின்னு சொல்லி டேங்கோட அப்பாவை அரெஸ்ட் பண்றாங்க. சன்ரங்கோட ஃபேமிலி திரும்பவும் பணக்காரங்களாவே மாறிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோ தான் காரணங்கிறத சன்ரங் புரிஞ்சுட்டு ஒரு டிவி சேனல்ல ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட் ஷோ ஒன்னு நடத்துறாங்க. பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஜட்ஜா ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. இப்போ மாஸ்டர்ஸ் வாங்கி அந்த இடத்துக்கு வரா. இவன் தான் அந்த ஊர்ல நம்பர் 1 ஸ்வாட்ஸ்மேனா இருக்கா. ரெண்டாவதா மிஸ் ஷீ அந்த இடத்துக்கு வரா. அண்ட் ஃபைனலி 2 சின்ன பொண்ணுங்களும் ஜட்ஜா தான் வராங்க. அண்ட் அவங்க 2 பேருமே ட்வின்ஸ் கூட ஒன்னா சேர்ந்து தான் எப்போ ஸ்வாட்ஸ் ஃபைட் பண்ணுவாங்க. நாங்க இந்த ஷோவை ஒரு காம்படிஷனா பார்க்க வரல, ஜஸ்ட் என்ஜாய் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. வியூவர்ஸ்க்கு இதுல ஒரு பிரைஸ் இருக்கு, ஃபோர்ஸ் கையில போறதுக்கான 2 டிக்கெட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஷோ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம சன்ரங் தான் வரா. இந்த ஷோவை ஒரு டீமன் என்னமோ பண்ண போது அது வில்லத்தனமா சிரிக்குது. ஹாய், என்னோட பேரு சன்ரங், நான் ஃபேக்ஷன் 60ல படிக்கிறேன்
அப்படின்னு சொல்லவும் ஃபேமிலி பேங்க்ரப்ட் ஆன பொண்ணு நீ இன்னைக்கு இங்க என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி மிஷி கேட்கவும் ஸ்பிரிச்சுவல் போஷன் டான்ஸ் ஆட போறேன் அப்படின்னு சொல்றா. உங்க பெஸ்ட் பண்ணுங்க சன்றாங் அப்படின்னு சொல்லி மாஸ்டர்ஸ் வாங்கி சொல்றான். இப்ப அவ வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கிறா. ஒரே ஒரு ஸ்குவாட்ல இருந்து அப்படியே நிறைய ஸ்குவாட கொண்டு வந்து அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி டான்ஸ் ஆடுவோம். மிஷியை தவிர ஜட்ஜஸ்ல மத்த எல்லாருக்குமே அந்த டான்ஸ் ரொம்பவோ பிடிச்சிருக்கு. அந்த டீமன் ஏதோ வில்லத்தனமா பண்ணுவோம். அவ ஸ்வாட் கண்ட்ரோல் மிஸ் ஆகுது. நம்ம ஹீரோ அதை நோட்டீஸ் பண்றான். ஸ்வாட் எல்லாம் காணாம போய் திடீர்னு மேல இருந்து செம ஃபாஸ்டா வருது. ஹீரோவோட டீச்சர் சாங் வந்துட்டு ஜஸ்ட் மிஸ்ல மிஷியை வந்துட்டு அந்த ஸ்வாட் அட்டாக் பண்றதுல இருந்து காப்பாத்தான். சன்றாங்கோட ஸ்வாட் அவ மேலேயே வந்து போது ஜஸ்ட் மிஸ்ல அவ தப்பிக்கிறா. காங் நல்லவேளை உங்களுக்கு எதுவாகலையே அப்படின்னு சொல்லி யோகி கொஞ்சம் டென்ஷன் ஆகுறா. உன்னோட ஸ்வாட கூட உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையா, 5 வயசு புள்ள கூட இதை ஈஸியா பண்ண அப்படின்னு சொல்லி சன்றாங்க எல்லா மக்களும் அவமானப்படுத்துறாங்க. என்னோட ஸ்வாட் ஸ்பிரிட் இல்லாம என்னோட ஸ்வாட கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சன்றாங் வருத்தப்படுவோம். லென் வந்துட்டு அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்துறா. இதுல உன்னோட தப்ப எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் வந்து சொல்றான். இப்படி எல்லாமே ஷோல தப்பா நடக்கிறது காமெடியா மாறதுனால அந்த ஷோ ரொம்பவே ப்ராப்ளம் ஆகிக்கிட்டே போகுது. அந்த ஷோவோட டிஆர்பி தான் இப்ப நம்பர் 1ல இருக்கு. முட்டாள் மனுஷங்க அப்படின்னு சொல்லி அந்த டீமன் சிரிக்குது. சன்றாங் தப்பா பண்ணி ஜட்ஜியே கொல்ல பார்த்தா அப்படின்னு சொல்லி இப்ப இன்டர்நெட்ல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. அடுத்தது பெர்ஃபார்ம் பண்ண நம்ம ஹீரோவோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் கேட்கவும் சியாச்சனும் ஹாக்வாவும் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு எங்களோட ஃப்ரெண்ட் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சு அதுல இருந்து வெளியே வந்திருக்கா, அவளை சீர் பண்றதுக்காக தான் நாங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம் அப்படின்னு சியாச்சன் சொல்லவும் என்ன பண்ண போறீங்கன்னு ஜட்ஜ் கேக்குறாங்க. ஸ்வாட நான் வெறும் கையாலேயே தடுக்க போறேன் அப்படின்னு சியாச்சன் சொல்லவும் இந்த டெக்னிக்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடியே பழசாயிடுச்சு அப்படின்னு ஷீ சொல்றா. நான் இதை கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ண போறேன், என் கண்ணை கெட்டிக்கிட்டு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இப்ப சியாச்சன் கண்ணை கெட்டிக்கிறான். புத்தா மெட்டல் ஸ்பிரிட்டோட ஆம் சைப் அவன் கொண்டு வரான். ஆடியன்ஸ் எல்லாருமே அவனை சீர் பண்றாங்க. ஹாக்வாய்க்கு அட்டாக் பண்ண போறான். அந்த டீமன் வந்துட்டு ஏதோ ஒண்ணு பண்ணுது. ஹாக்வாய்க்கு அட்டாக் பண்ணுவான். அந்த கையோட பிடிக்கல. வாடகை மண்டையிலே விழுந்து இப்ப மண்டையில இருந்து ரத்தம் வருது. என் ஃப்ரெண்டோட மண்டை இரும்பு மாதிரி அதை காமிக்கிறதுக்காக தான் வந்த நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு ஓடுறான். எல்லாமே தப்பா இருக்கு அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். ஹிஸ்டரியிலே இல்லாத லெவலுக்கு அந்த ஷோவோட டிஆர்பி எகிரிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. இப்ப அடுத்தது ஃபேக்ஷன் 15 சேர்ந்த பே அந்த இடத்துக்கு வர வரும்போதே ராப் மியூசிக் எல்லாம் போட்டு வேற லெவல்ல என்ட்ரி கொடுக்குறா. வர நேரத்துல இப்ப அவ நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்வாட வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. 1000 ஸ்வாட்ஸ் கண்ட்ரோல் பண்றதுல அவளுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. அதுல ஒரு மைக்ரோ சிப் இருக்கு. காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளும் மாறிக்கிடணும். சில பேர் என்னடா நீ ஏன்ச்சுன்னு சொல்லிட்டு 10 ஸ்வாட கூட ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண தெரியல அப்படின்னு இன்டைரக்டா மிஷி வந்து சன்றாங்க பார்த்து சொல்றா. சியாச்சனுக்கு என்னாச்சு, அவன் உயிரோட தான் இருக்கானான்னு சன்றாங்க கேட்கவும் ஆமா உயிரோட தான் இருக்கான், இவனுக்கு ஒன்னும் இல்ல டாக்டர் சொன்னாங்கன்னு ஹாக்வா சொல்றான். சியாச்சனும் எந்திரிச்சு ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்றான். இப்ப அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு லென் ஸ்டேஜுக்கு வரா. இவ்வளவு நேரம் நம்ம கூட தானே உட்காந்துருந்தா, இவ இப்ப அங்க போனா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. கண்ணாடி இல்லாம லென் ரொம்பவே அழகா இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி சன்றாங்க நினைக்கிறா. இப்ப லென் வந்துட்டு ஒரு பாரம்பரியமான ஏன்ஷியன்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட் டான்ஸ் ஆடுறா. அந்த டான்ஸும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். ஆடியன்ஸ் எல்லாருமே அவளை சேர் பண்ணிட்டு இருக்காங்க. லென்னோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இப்ப அப்படியே ஒரு மரத்தை வர வச்சு அவ அந்த மரத்தை வந்துட்டு அப்படியே டான்ஸ் மூலியமாவே ஏறிக்கிறா. என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் எல்லாருமே பாக்குறாங்க. ஹியூமன் ஹிஸ்டரியிலேயே ரெக்கார்டு பிரேக் பண்ற மாதிரி ஒரே நேரத்துல நிறைய மக்கள் அந்த ஷோவை பாக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி அந்த டீமன் சொல்லுது. இப்ப அந்த டான்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணி அந்த நெருப்பு அணைக்க அவ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த நெருப்பு அணையவே இல்ல. அது சூப்பரா பிரைட்டா இருக்குதுல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இவ ஏன் திரும்ப திரும்ப ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கா, ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த நெருப்பு அணைய மாட்டிக்கிட்டு மரம் எரிஞ்சு அப்படியே கீழே விழ பக்கமும் சன்றாங் டக்குனு நம்ம டைமிங்ல ஸ்டேஜ்ல பாஞ்சிருக்கா. சன்றாங் இப்ப ஒரு குட்டி ஸ்பிரிட் கிரியேட் ஆயிருக்கு. அதை வச்சு இப்ப தண்ணி ஊத்தி எல்லாத்தையும் அணைச்சிருக்கா. இப்ப அப்படியே நிக்காம சன்றாங் அண்ட் லின் அவங்க 2 பேருமே அப்படியே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்றாங்க. 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் கம்பைன் ஆகி டான்ஸ் ஆடும்போது அது ரொம்பவே பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல அமேசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டுறாங்க. குறை சொல்லிட்டு இருந்த மிஷி கூட அந்த பெர்ஃபார்மன்ஸை பாராட்டுறா. இப்ப அவங்க 2 பேருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை முடிக்கிறாங்க. அந்த ஷோவோட டிஆர்பி பிச்சுக்கிட்டு போயிட்டு பில்லியன்ஸ் ஆஃப் மக்கள் ஒரே நேரத்துல அதை பாக்குறாங்க. பில்லியன்ஸ் பேர் இப்போ இதை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தேவையான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை நான் கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னால் அந்த மேஜிக்கை ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் இப்போ ஸ்டேஜுக்கு வந்து அந்த ஸ்பெல்லை ஆக்டிவேட் பண்ணவுமே இப்போ அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே அவனோட கண்ட்ரோலுக்கு வராங்க. ஈவன் அந்த டிவி ஷோவை பார்த்துட்டு இருந்தவங்க முதற்கொண்டு அப்படியே அவனோட கண்ட்ரோலுக்கு வராங்க. அந்த டீமன் வில்லத்தனமா சிரிச்சிட்டு இதுக்கப்புறம் என்ன யாராலையும் தடுக்க முடியாது, எல்லாருமே இப்போ என்னோட அல்டிமேட் கண்ட்ரோல்ல இருக்காங்க. பாவம் நான் பேசுறது உங்களுக்கு கேட்காதுல்ல அப்படின்னு அந்த டீமன் சொல்லவும் ஆமா யார் நீங்க அப்படின்னு சன்றாங் கேட்கறா. உங்களால எப்படி அசைய முடியுது, இந்த ஸ்பெல் உங்க மேல மட்டும் ஆக்டிவேட் ஆகலையா அப்படின்னு நம்ம யோசிக்கவும் நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். இதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ இதுல இருந்து எப்படி தப்பிச்ச அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். உன்னோட பிளான நான் ஈஸியா கண்டுபிடிச்சு டார்கெட்ட 2 மீட்டருக்கு தள்ளி வச்சிட்டேன். உன்னோட கண்ட்ரோல்ல இப்ப யாரும் இல்ல, எல்லாருமே சன்றாங்கோட கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரோட தலைக்கு மேலேயுமே சன்றாங்கோட நேம் வருது. இல்ல நீ எப்படி என்னோட பிளான் எல்லாம் நாசமாக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் கேட்கவும் மிஸ் சன்றாங்க தொடணும்னு நினைச்ச அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அந்த மினி டிவி ஆங்கர் வந்துட்டு ஆர்ம்ஸ் அண்ட் மசில்ஸோட மாதிரி அவனை ஒரே பஞ்சு தான் அவன் ஸ்பேஸுக்கே போயிருந்தான். என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் மினி டிவி அப்படின்னு சன்றாங் சொல்றான். ஏதோ தப்பா இருக்குன்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். சன்றாங் அதை கேன்சல் பண்ண பாக்கா. ஆனா அது கேன்சல்
அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்க யாருமே இப்ப அவங்களோட மைண்ட்லயே இல்ல, எல்லாரும் பிரெயின் இல்லாத பப்பட்ஸ் மாதிரி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றா. மக்கள் எல்லாருமே இப்ப சன்ரங்க பிடிக்கிறதுக்காக போறாங்க. லேடியை திரும்பவும் பிடிச்சு அடைச்சு வச்சு எக்ஸ்ட்ராவா செக்யூரிட்டிஸ் போட்டிருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ரெஸ்ட் ரூம் போகணும், கொஞ்சம் கதவை திறக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், அப்படியா, இந்த சாவி முடிஞ்சா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி கிண்டல் பண்றான். ஷேடோ ஃபேக்ஷனோட லீடர், உன் திறமை என்ன எல்லாமே எங்களுக்கு தெரியும், அவ்வளவு ஈஸியில நாங்க ஏமாற மாட்டோம், தேவையில்லாம ட்ரை பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு அந்த செக்யூரிட்டி சொல்றான். அந்த டீமன் போட்ட ஸ்பெல் இவங்களையும் அஃபெக்ட் பண்ணி எல்லாரோட தலையிலுமே இப்போ சன் அப்படின்னு சொல்லி வருது. பட் அந்த கில்லர் லேடி மட்டும் இதனால அஃபெக்ட் ஆகல. கடவுள் இன்னைக்கு ஏன் பக்கம் இருக்காரு, தப்பிக்க வழி கிடைச்சிருச்சு அப்படின்னு வாசிக்கிறா. இப்ப மொத்த ஊருமே சன்ரங்க தான் தேடிக்கிட்டு இருக்கு. இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோவில் இன்னும் சன்ரங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சன்ரங் போறத ஒருத்த போட்டோ எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்றான். சோசியல் மீடியால போட்ட அடுத்த செகண்டே எல்லாருக்கும் அது பரவ ஆரம்பிச்சிருது. இவங்க எங்க இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. எல்லாரும் இந்த சன்ரங் மேல பாயவோ ஒரு ஹீரோ அவங்களை தப்பிச்சு கூட்டிட்டு வந்துருதான். மாஸ்டர், நீங்க மறக்கடிக்கிற ஸ்பெல்ல போட்டீங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை மறக்கவோ செஞ்சிருவாங்க, இந்த ஸ்பெல்ல இருந்து வெளியே வந்துருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோட ஸ்வாட் ஸ்பிரிட் சொல்லுது. ஆனா அது டேஞ்சர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப ஸ்வாட் மேல ஏறி அவங்க ரெண்டு பேரையும் தூக்கிட்டு ஸ்ட்ரெயிட் அப்படியே பிடிச்சி மேல பறக்குறான். மாஸ்டர், நான் ஒரு ஸ்வாட், ஒன்னும் ஃபிளையிங் டிவைஸ் கிடையாது, இவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு பறக்குறீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோட ஸ்வாட் கேக்குது. இந்த ஸ்பெல்ல பிரேக் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு லின் சொல்றா. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் எப்படி இந்த ஸ்பெல்ல மாட்டாம இருக்கீங்க அப்படின்னு சன்ரங் பேசிட்டு இருக்கும்போது கீழ இருந்து எதையோ தூக்கி அடிக்கிறாங்க. எவன்டாத அப்படின்னு அவ எட்டி பார்த்தா மக்கள் எல்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி அந்த பில்டிங் மேலேயே ஏறி வந்துகிட்டு இருக்காங்க. மறந்து போற ஸ்பெல்ல போடுங்க நம்ம ஹீரோ ஸ்வாட் சொல்லுது. வேண்டாம் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஜியாச்சான் என்னடான்னா மின்னல் வேகத்துல ஓடி வந்து அப்படியே பில்டிங் மேலேயே ஓடி வந்து மேல வந்துட்டுதான். சன்ரங், எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவ சொல்லுவோம். ஆனா எனக்கு ஒண்ணு பிடிக்காது அப்படின்னு அவ சொல்லிட்டா. அப்படியே டம்னு வந்து கீழே விழதான். அச்சோ, என் நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நார்மல் கண்டிஷனுக்கு வரான். அவன் தலையில அடிப்பட்ட உடனே தான் நார்மல் ஆயிட்டான். எனக்கு தெரிஞ்சு எல்லாரோட தலையிலயும் நம்ம அடிச்சா போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இன்னும் தெரியல, என் ஹார்ட் வந்து பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜியாச்சான் சொல்றான். நான் அவனை பிடிக்கலன்னு சொன்ன உடனே தான் அந்த ஸ்பெல் பிரேக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உங்க யாரையுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த மக்களை பார்த்து அவ கத்துறா. இப்ப எல்லாருமே அந்த ஸ்பெல்ல இருந்து வெளியே வந்துருந்தாங்க. இங்க இருக்கிறவங்களை கத்தி சொல்லிட்டா. ஆனா நிறைய மக்கள் இந்த ஸ்பெல்லோட கண்ட்ரோல்ல இருக்காங்க. அவங்களுக்கு கேட்கற மாதிரி உன்னால கத்திக்கிட்டே இருக்க முடியாதுல்லன்னு சியாச்சான் கேக்குறான். போன்ல லைவ் போட்டா என்ன அப்படின்னு சொல்லி லென் கேக்குறா. சன்ரங்கோட போன்ல பார்த்தா சிக்னல் இல்ல. பார்த்தா அந்த கில்லர் லேடி வில்லத்தனமா டவர் மேல நின்னு சிரிச்சிட்டு இருக்கா. ஸ்பெல்ல எப்படி பிரேக் பண்றதுன்னு இவ்வளவு சீக்கிரம் நீ கண்டுபிடிச்சிட்டியா? உண்மையிலே நீ ஒரு புத்திசாலி தான், ஆனா உன்னால ப்ராட்காஸ்ட் பண்ண முடியாது, இந்த டவரோட சிக்னலை நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அவ என்னப்பா பேசுறா, யாருக்காச்சும் கேக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவ்வளவு லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து எதுவுமே கேட்கல. ஆன்டி மேல பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கத்துறாங்க. பார்த்தா ஒரு பெரிய எரிக்கல் வந்து அவ மேல விழுது. சன்ரங் ஃபேமிலியோட அந்த டவர் வந்துட்டு நாசமாயிருது. நம்ம ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணி வானத்துல என்ன நடக்குங்கிறத இங்க இருந்தே பாக்குறான். ஒரு டீமன் தான் இதை பண்ணிருக்கு. என்னோட குறி மிஸ் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் டைம் மிஸ் ஆகாது அப்படின்னு அந்த டீமன் சொல்லுது. நம்ம வேற டவருக்கு போலாம் அப்படின்னு சொல்லவும் எங்க ஃபேமிலியோட டவர் இதுக்கப்புறம் 1000 கிலோமீட்டர் தூரம் தள்ளி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சன்ரங் சொல்றா. அந்த இடத்துல போய் நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். ஃபோர்ஸ் ஸ்கைல அங்க போய் பண்ணா இந்த உலக ஃபுல்லாவே ப்ராட்காஸ்ட் பண்ணலாம், இதுவும் நல்ல ஐடியா தான். ஆனா அங்க எப்படி போறதுன்னு கேட்கவும் என்கிட்ட அதுக்கான 2 டிக்கெட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். அந்த ஷோவில் வந்துட்டு வியூவர்ஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த 2 டிக்கெட்டை ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க. அந்த டிக்கெட் தான் நம்ம ஹீரோ எடுத்துட்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோனோட ஸ்குவாட்லேயே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் போட்டிட்டு பறந்துட்டு இருக்கான். மாஸ்டர், இவ்வளோ சின்ன வயசுலேயே என் தலையில இவ்வளோ பாரத்தை வைக்கிறீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோட ஸ்குவாட் கேட்கவும் எப்போ தரதை விட எக்ஸ்ட்ரா ஒரு பாக்கெட் சிப்ஸ் தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்குவாட் இப்போ மின்னல் வேகத்தில் பறக்குது. இடத்துல இருந்து ஸ்கைல போகிறதுக்கான ஸ்டேஷன் முன்னாடி கொண்டு வந்து விடுது. ஆனால் மக்கள் எல்லாருமே செம ஃபாஸ்ட்டாக இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க. மொத்தமே 2 டிக்கெட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சியாச்சான் சொல்கிறான். ஆமாம், 2 டிக்கெட்ஸ் தான் இருக்கு, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க, நாங்க இவங்களை சமாளிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சியாச்சானும் இன்னும் இடத்துலயே இருக்கிறாங்க. சன்ரங்கும் நம்ம ஹீரோவோ இப்ப அந்த ஸ்கைலோக்கு போற ட்ரெயின்ல போயிட்டு ஏறலாம் அப்படின்னு போறாங்க. அவ்வளவு மக்கள் கூட்டத்தையும் இவங்க 2 பேர் மட்டுமே போய் சமாளிக்கிறாங்க. இவங்க 2 பேர் போய் ட்ரெயின்ல ஏறவோ கதவு மூடிடுது. மத்தவங்களால அதுல ஏற முடியல. இப்போ அந்த ட்ரெயின் டைரக்டா ஸ்கைலோக்கு போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவோ ஹீரோயினும் இப்ப டைரக்டா அப்படியே ட்ரெயின்லயே வந்துட்டு அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போறாங்க. அங்க போனவனே இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி நீ எல்லாருக்கும் பிராட்காஸ்ட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன மறந்துடுவாங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு, ஆமா வாங்கோட வாய்ஸ் ஏன் டிஃபரன்ஸா இருக்கு, அவன் பேசுறத பார்த்தா ஒருவேளை ப்ரப்போஸ் பண்ண போறானா அப்படின்னு அவ யோசிக்கிறா. சன்ரங், உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும், நீ அதை எப்படி எடுத்துப்பன்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இன்னைக்கு எவ்வளவோ நடந்துடுச்சு, நீ சொல்றத நான் எதுவும்லாம் தப்பா எடுத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. நம்ம வரும்போது நீ நோட்டீஸ் பண்ணியா டிக்கெட் கவுண்டர்ல யாருமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இப்போ என்னதான் சொல்ல வர அப்படின்னு அவ கேட்கறா. சியாச்சானுமே நம்ம கூட வந்திருக்கலாம், ஏன்னா யாருமே டிக்கெட்டை செக் பண்ணலையா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அடைச்ச அவங்க எல்லாருமே சன்ரங்க தான் ஃபாலோ பண்றாங்க, நம்மள ஒரு ஆளா கூட மதிக்கல, எல்லாரும் நம்மளை தாண்டி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சியாச்சான் நினைக்கிறான். இப்போ சன்ரங் வந்துட்டு அவளோட போனை இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்றா. இந்த மொத்த வேர்ல்டுக்குமே வந்துட்டு இப்போ அவ லைவ் டெலிகாஸ்ட் பண்றா. எல்லாரோட போன்லயும் வந்துட்டு சன்ரங் லைவ் டெலிகாஸ்ட் பண்றா அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருவோம். எல்லாரும் பாக்குறாங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம், என்னோட பேரு சன்ரங், ஃப்ளவர் ஃப்ரூட் வாட்டர் கட்ரிங் குரூப்போட பொண்ணு தானா. எதை பத்தியுமே கவலைப்படாம என் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா ஃபேக்ஷன் 60க்கு போனதுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃபே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. என்னோட ஃபேமிலி பேங்க்ரப்ட் ஆனது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்பதான் எனக்கு புரிஞ்சது எல்லாருமே ஒரு நாள் என்னை விட்டு போயிருவாங்கன்னு சொல்லிதான். எங்களோட ப்ராப்ளம்லாம் முடிஞ்சு நாங்க அதுல இருந்து வெளியே வந்துட்டோம். அப்பதான் எனக்கு தோணுச்சு எல்லாரோட அட்டென்ஷனும் ஏன் மேல இருக்கணும்னு சொல்லி. அதனாலதான் நான் அந்த ஸ்வாட் காம்படிஷன்லயே கலந்துக்கிட்டேன். ஆனா அந்த ஷோல கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா இப்பதான் எனக்கு ஒரு விஷயம்
விஷயம் புரியுது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் என்ன லவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு தேவையானதெல்லாம் ஒரே ஒருத்தனோட லவ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோவை மென்ஷன் பண்றா. இப்ப எல்லாருமே உட்காந்து ஆள ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த ஸ்பெல்லும் வந்து பிரேக் ஆயிருது. இந்த மொத்த வேர்ல்டையுமே நான் ரிஜெக்ட் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி சன்ரங் சிரிக்கிறா. ஒரு வழியா அவங்க சாதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றா. ஆமா அது என்னது அப்படின்னு சியாச்சான் கேக்குறான். ஒரு எரிக்கல் பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு, அது மேலதான் அந்த டீமனும் உட்கார்ந்துருக்கு. இந்த எரிக்கல் கீழே விழுந்தது என்னோட சேர்த்து இந்த எல்லா ஹியூமன்ஸும் அழிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த எரிக்கல்ல பூமியை நோக்கி அந்த டீமன் தான் அனுப்பி வச்சிருக்கு. இப்ப நம்ம ஹீரோனோட ஸ்குவாட் எடுத்து அப்படியே அசால்ட்டா தூக்கி போடுறான். அந்த டீமனோட சேர்த்து வந்துட்டு அந்த எரிக்கலையும் அது டெஸ்ட்ராய் பண்ணுது. பூமியில இருந்து அது பாக்குறதுக்கு வால் நட்சத்திரம் மாதிரி அப்படியே சூப்பரா இருக்கு. இப்ப லென்னுக்கு வந்துட்டு ஒரு போன் கால் வருது. நம்ம ஹீரோனோட ஸ்நாக்ஸை யாருக்கிட்டயும் ஷேர் பண்ண மாதிரியே நாள் வரைக்கும் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைமா சன்ரங் கூட ஷேர் பண்றாங்க. ஹீரோவா அவனோட ஃப்ரெண்ட்ஸோ பிபி அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு சுத்தி பார்க்கிறதுக்காக போயிருக்காங்க. அந்த கம்பெனியோட மேனேஜர் டேங் அப்படிங்கிறவர் தான் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. இந்த கம்பெனி கிரியேட் பண்ண ஃபேமஸான அனிமேவை காமிக்கப்போ இதெல்லாம் நீங்களா கிரியேட் பண்ணீங்க, எனக்கு இந்த அனிமே எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சியாச்சான் சொல்றான். இந்த அனிமேஷன்லாம் எப்படி மேக் பண்றோம்னு தெரிஞ்சுக்கணுமா, வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் இப்ப உள்ள கூட்டிட்டு போறாரு. ஒவ்வொருத்தங்களும் அனிமேஷன் கம்பெனில உட்காந்து தீயா ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சிட்டு இருக்காங்க. சில பேர்லாம் ராத்திரி தூங்காம சாப்பிடாம கூட உட்காந்து உழைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு யாருக்கோ கால் பண்ணிட்டு இருக்கா, ஆனா அந்த பர்சன் காலை எடுக்கவே இல்ல. இவங்க தான் அந்த அனிமேவோட ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்துட்டு மேனேஜர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அந்த ப்ரொடியூசர் பொண்ணு மேனேஜர் கிட்ட ஏதாவது சொல்ல போகவும் இந்த கம்பெனிலேயே வர ஒரு முக்கியமான எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சார் டைரக்டர் காணோம் அப்படின்னு சொல்லப்போ என்னது அப்படின்னு சொல்லி மேனேஜர் கத்துறாரு. டைரக்டர் இல்லாம எப்படி நம்ம டைத்துக்குள்ள இந்த அனிமேஷன் முடிக்கிறது அப்படின்னு அவர் கேட்கவும் ஸ்டோரி போர்டை ரெடி பண்ற அப்படின்னு டைரக்டர் போனவர் ஆளை காணு சார், காணாம போயிட்டாரு அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் பொண்ணு சொல்றா. அப்படின்னா அவரை போய் தேட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி மேனேஜர் கேட்கவும் சார் நானும் போயிட்டோம்னா இந்த ப்ரொடக்ஷனை யார் பாத்துக்கிடுவா அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் கேட்கறா. அப்பதான் மேனேஜருக்கு ஒரு ஐடியா வருது. பசங்களா இந்த கம்பெனியை சுத்தி பார்க்க வந்தது மட்டும் இல்லாம டைரக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட போறீங்க. இந்த கம்பெனிக்கு இன்னைக்கு நீங்க தான் டைரக்டர் அப்படின்னு அவர் சொல்லவோ கேட்சன் ஓகே அப்படின்னு சொல்றான். சார் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காதீங்க, ஆல்ரெடி நம்ம பிரச்சனையில இருக்கோம் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் சொல்லவும் இந்த கம்பெனில இப்படிதான் நாங்க நிறைய அனிமே முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்றாரு. எல்லாரும் கேட்டுக்கோங்க, இந்த பசங்க தான் இப்போதைக்கு டெம்பரவரி டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி மேனேஜர் அனௌன்ஸ் பண்றாரு. இந்த வேலையை என்னால ரிசைன் பண்ணிட்டு இப்ப போக முடியாது அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் வருத்தப்படுறா. இப்ப ஃபர்ஸ்ட் இவங்க போயிட்டு ஸ்டோரி போர்டு பாக்குறாங்க. ஸ்டோரி போர்டு என்ன கச்சமச்சான் கிறுக்கி இருக்குன்னு சியாச்சான் கேட்கவும் அதுக்கு தான் அந்த கீ அனிமேட்டர்ஸ் இருக்காங்க, இவங்க தான் அதை அனிமேவா மாத்துவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் எக்ஸ்பிளைன் பண்றான். கீ அனிமேஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. இது என்ன கிறுக்கி வச்ச மாதிரி இருக்கு, நான் பாக்குற அனிமே மாதிரி இது இல்லையே அப்படின்னு சொல்லி சியாச்சான் கேக்குறான். கீ அனிமேஷன் இப்படிதான் இருக்கும், பெர்ஃபெக்ட்டான டிராயிங்க செகண்ட் கீ அனிமேட்டர்ஸ் தான் பாத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். அப்படினாலுமே இதுல ஃப்ரேம் ரேட் ரொம்பவும் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது. டிஸ்னில எல்லாம் 60 FPS போட்டுப்பாங்க, இவங்க வரும் 8 FPSல தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த அனிமேட்டர் டென்ஷன் ஆயிட்டு 24 ஃப்ரேம் பர் செகண்ட் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட், நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி மேஜிக் யூஸ் பண்ணி அவன் பெண்ணு இப்ப ஃபாஸ்டா வரைய ஆரம்பிக்குது. இதை இவன் பண்ணாமனா இவன் லிவர் தான் அடிவாங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர் யோசிக்கிறான். எங்கப்பா இவர் தீயா பண்றாரு அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. ஒரு வழியா அவர் முடிக்கிறாரு. 24 FPSல அவர் ஒரு அனிமேஷனை கிரியேட் பண்ணிருக்காரு. பரவாயில்லாம தான் இது இருக்கு, இருந்தாலும் நீ இதை 60 FPS கிரியேட் பண்ண அப்படின்னு சியாச்சான் சொல்லப்போ அவன் செம டென்ஷன் ஆகி இதுவே எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா, அசால்ட்டா சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கிளம்புறான். இப்போ இந்த அனிமேஷன்ல கிளிச் வர ஆரம்பிக்குது. உங்களுக்கு 60 ஃப்ரேம் பர் செகண்ட் தானே வேணும், நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு அனிமேட்டர் கூட்டிட்டு போயிட்டு கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலியமா சாதாரண 12 FPS 60 FPS மாத்திரம். ஈவன் இதை நம்ம 120 இல்லைன்னா 1200 FPS கூட மாத்தலாம். இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கிற AI அதுவாவே அதை எவ்வளவு FPSக்குனாலும் கிரியேட் பண்ணி தரும் அப்படின்னு சொல்லி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நீங்கப்பா இது பாக்குறதுக்கு சூப்பரா தான் இருக்கு, ஆனா அதிக ஃப்ரேம் ரேட் இருந்து பெருசா ஏதோ டிஃபரன்ஸ் இல்லையா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அதிக ஃப்ரேம் ரேட் இருக்கும்போது சிங்கிள் ஃப்ரேம்ல ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கூட நம்ம அதை நோட்டீஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா இதை கம்ப்யூட்டர்ல இருக்கிற AI தானே கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்லுவோம். ஆனா கையால வரைகிறதுக்கோ AI கிரியேட் பண்றதுக்கோ டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு AI கிரியேட் பண்ற அனிமேல உயிர் இல்ல அப்படின்னு சியாச்சான் சொல்லுவோம். உடனே அந்த அனிமேட்டர் டென்ஷன் ஆகி இந்த பையன் என்ன பேசுறான், நான் கிரியேட் பண்ண அனிமேல உயிர் இல்லன்ட்டா, நான் செத்து என் உயிரை தான் மிஞ்சி போனா அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அனிமேட்டர் கத்துறான். இன்னொரு அனிமேட்டர் 3 நாளா தூங்காம சாப்பிடாம உட்காந்து அனிமேவை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். அனிமேவோட பேக்ரவுண்ட் சீன்ஸ் எல்லாம் அவன் தான் பாத்துக்கிட்டுதான். சோகமான சீன்கோ சந்தோஷமா இருக்கிற சீன்கோ இவர் தான் பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணுவாரு அப்படின்னு அந்த மேனேஜர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்வாவோ சியாச்சானும் ஸ்வாட வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. சார் இவரையாச்சும் விட்டு வைங்க, 3 நாளா தூங்காம இவர் ஆல்ரெடி டிப்ரெஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் சொல்றாங்க. கஷ்டப்பட்டு வரைஞ்சிட்டு இருக்காரு, கம்ப்யூட்டர்ல திடீர்னு கரண்ட் கட் ஆயிருது. பார்த்தா விளையாடுறாங்க பாருல, ஆக்வா அதோட பிளக்க புடுங்கி வச்சிருக்கான். அவ்வளவுதான், அவரோட சொல்லிய முடிஞ்சது. பேக்ரவுண்ட் கிரியேட் பண்றவர் இல்ல அப்படிங்கிறதுனால இப்போ இந்த அனிமேவோட பேக்ரவுண்ட் எல்லாமே காணாம போயிருது. என்னாச்சு அப்படின்னு சன்ரங் பாக்குறா. மாஸ்டர் இந்த டோட்டல் வேர்ல்டோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் கம்மியாயிட்டு வருது அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஸ்வாட் ஸ்பிரிட் சொல்லுது. இந்த அனிமேவை டைத்துக்கு முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் வருத்தப்படவும் கவலைப்படாதீங்க, அனிமேஷனை பத்தி எல்லாமே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்க இதை பண்றோம் அப்படின்னு சொல்லி சியாச்சானும் ஹாக்வாவும் சொல்றாங்க. ஆனா ஒரு கீ அனிமேட்டரா இருக்கிறதுக்கே 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு ப்ரொடியூசர் சொல்லவும் மாணவர்கள் தான் நாட்டின் எதிர்காலம், யங்ஸ்டர்ஸ் மேல நம்ம நம்பிக்கை வைப்போம், அவங்க கண்டிப்பா சாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்றாரு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் மத்தவங்களும் இப்ப வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டோரி போர்ட்ல இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதுபடி வரீங்க அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் சொல்றா. இதுல என்னங்க பொம்மை கூட தெளிவா இல்ல அப்படின்னு சொல்லி ஹாக்வா கேட்கவோ டைரக்டருக்கு டைம் லைன் சலசியமே அப்படிதான் வரைவாரு, அது கீ அனிமேட்டரோட வேலை தான் அப்படின்னு ப்ரொடியூசர் சொல்றாங்க. என்னால
ஸ்ட்ரைட்டா ஒரு வாயை கூட வரைய முடியல. வரையறது ஒன்றும் அவ்வளவு சிம்பிளான விஷயம் இல்ல. ஸ்ட்ரைட்டான லைன் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா நீங்க பல தடவை அதை டிரா பண்ணி பிராக்டிஸ் பண்ணாதான் இதெல்லாம் வரும் அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோனோட பவரை யூஸ் பண்ணி எல்லா பெண்ணும் அதுவாவே வரையற மாதிரி பண்றான். இது ரொம்ப ஈஸியா இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லி சியாச்சான் பாக்குறான். அனிமேட்டர்ஸ் பண்றது ஒன்னாலேயே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் கேட்கவும், இது ஆர்ட் ஆஃப் என்லைட்மெண்ட், பொருட்களுக்கு உயிர் கொடுக்குற மேஜிக் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ கண்டக்டர் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இந்த அனிமே எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு டிராயிங்ஸ்ல ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை அவங்க பண்ணுவாங்க. என்ன சொல்ல போறாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆர்வமா பார்த்துட்டு இருந்தா அவங்க சிம்பிளா இவங்க செஞ்ச எல்லாத்தையும் டெலிட் பண்ணிருந்தாங்க. ஏங்க எதுக்காக டெலிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சியாச்சான் கேட்கவும், அவ்வளவு கேவலமா கிறுக்கி வச்சதை என் கம்ப்யூட்டர்ல வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அனிமே கிரியேட் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சோகமா உட்கார்ந்துருக்காங்க. அனிமேவை கிரியேட் பண்ண யாரும் இல்லங்கிறதுனால இந்த அனிமேவோட கலரே இப்ப டோட்டலா போயிருது. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோ கலர்ஃபுல்லா மாறுதான். இந்த அனிமேவோட ஒரிஜினலான ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் எல்லாரையுமே நமக்கு காமிக்கிறாங்க. டைரக்டருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ப்ரொடியூசர் கிட்ட கேட்டுட்டு டைரக்டர் பாக்குறதுக்காக போறான். இந்த டெய்லி லைஃப் ஆஃப் இம்மார்டல் கிங் அனிமேவை கிரியேட் பண்ண அந்த டீமை நமக்கு காமிக்கிறாங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அனிமேவோட டைரக்டர் கிட்ட ஸ்டோரி போர்டு ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி போய் கேட்டா டைரக்டர் என்னடானா பொண்ணுங்க கேம் உட்காந்து விளையாண்டுகிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு அந்த டைரக்டர் போட்டு அடியடின்னு அடிச்சு இப்ப வேலையை பாக்குறதுக்கு இழுத்துட்டு வரான். டைரக்டர் வந்த உடனேயுமே எல்லாரும் அவங்க சீட்ல வந்து உட்கார்றாங்க. இந்த வேலையை அப்படி பண்ணணும், இதை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஷனலா இப்ப அவர் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. டைரக்டர் வந்த உடனே எல்லாரும் அவங்க வேலையை ஒழுங்கா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப திரும்பவும் இந்த வேர்ல்டுக்கு கலர் எல்லாம் கரெக்டா வர ஆரம்பிக்குது. லைட்னிங் ஷேடிங் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வந்துருது. இந்த அழகான வேர்ல்டை நீங்க தான் கிரியேட் பண்ணிருக்கீங்க, அதுக்கு தேங்க்யூ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. நம்ம ஃபர்ஸ்ட் சண்டங்க அழிக்கிறதுக்கு முன்னாடி அவ கூட இருக்கிற அவனை அழிக்கணும். ஏன்னா ஆடு தோல் போத்தி இருக்கிற புலி மாதிரி அவன் பாக்குறதுக்கு சாஃப்டா இருக்கான், ஆனா அவன் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு அந்த டீமன் சொல்லவும், ஆனா ரிச்சர்ட்மேன் அதுக்கு நீ இந்த முடிவையே எடுப்ப அப்படின்னு சொல்லி மந்திரி டீமன் கேட்கவும், அவன் பண்ணட்டும் விடு அப்படின்னு சொல்லி டீமன் கிங் சொல்றான். நன்றி அரசே, நான் உங்களை பெருமைப்படுத்துவேன். நான் சாகும்போது இந்த உலகமும் சேர்த்து என் கூட அழிஞ்சிரும் அப்படின்னு அந்த ரிச்சர்ட்மேன் அப்படிங்கிற டீமன் வந்துட்டு இந்த மொத்த வால்டியை அழிக்கிறதுக்காக தான் அந்த எரிக்கல்ல கொண்டு வந்திருக்கு. நம்ம ஹீரோனோட ஸ்வாட வச்சு அந்த டீமனோட சேர்த்து அந்த எரிக்கல்லையும் அழிக்கிறான். இப்ப அது பூமியில விழாம சதறி ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி போயிருது. நம்ம ஹீரோனோட ஸ்நாக்ஸை வந்துட்டு சண்டன் கூட ஷேர் பண்ணிக்கிறான். எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த டீமன் கிங் டென்ஷன் ஆயிட்டு டிமென்ஷனல் லேம்பை ஏத்து அப்படின்னு அந்த டீமன் கிங் சொல்றான். இந்த மந்திர டீமனும் அந்த எல்லா லேம்பையும் பத்த வைக்கிறான். ஸ்கைலிப் ஃபோர்ட்டுக்கு நம்மளால அவ்வளவு ஈஸியில வர முடியாது, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம், சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாமா அப்படின்னு சண்டன் கேட்கவும், நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெயினை விட்டு அவங்க வெளியே வந்தா 2Dல இருந்து அவங்க ரெண்டு பேரும் 3Dக்கு மாறிட்டாங்க. வேற எந்த வேர்ல்டுக்கும் வரல, நம்ம பூமியில தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். என்ன தைரியம் இருந்தா என்ன விட்டுட்டு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த வயசானவன் வரவும், ஸ்கைலிப் ஃபோர்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, கம்யூனிகேஷன் எதுவுமே ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி ஜுவாங்கி சொல்றான். சரி இப்ப எதுக்காக இந்த மீட்டிங் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி அந்த வயசானவ கேட்கவும், ஸ்பேஷியல் கிராக் மூலமா டீமன்ஸ் பூமிக்குள்ள வரப்போறாங்க, அதை தடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஃபேக்ஷன் 60க்கு மேலதான் இந்த போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு. 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல வச்ச எக்ஸாம்ல ஒரு ஸ்டூடெண்ட் பவர்ஃபுல்லான தண்டரை கிரியேட் பண்ணிருக்கான். அந்த ஸ்டூடெண்ட் வச்சு நம்ம தண்டரை கிரியேட் பண்ணி டீமன்ஸ் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஜுவாங்கி சொல்லவும், அப்படின்னா அந்த பிராக்டிஷனரை கூப்பிடுங்க அப்படின்னு கூட இருக்கிறவங்க சொல்லவும், ஆனா அவர் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல அப்படின்னு ஜுவாங்கி சொல்றான். வேர்ல்டுலயே அவன் தான் நம்பர் 1 பிராக்டிஷனரா, அவனை விட நான் தான் பவர்ஃபுல், நான் பவர்ஃபுல்லான தண்டரை கிரியேட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு அந்த வயசானவன் சொல்றான். சண்டங்கவளோட ஸ்வாட வந்துட்டு முன்னாடி நோக்கி ஃபாஸ்டா அனுப்புறா, பார்த்தா அது அவளுக்கு பின்னாடி வருது. இந்த இடமே ஒரு லூப் மாதிரி இருக்கு, நம்ம முன்னாடி நடந்து போனாலும் திருப்பியும் இதே இடத்துக்கு தான் வருவோம் அப்படின்னு அவ சொல்றான். நம்ம ஹீரோ அவுட்டர் ஸ்பேஸ்ல இருக்கிறதுனால சண்டரங் மேல ஒரு ப்ரொடெக்ஷன் ஸ்பெல்ல போட்டுட்டு இப்ப சைடுல நான் பிரேக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். சைடுல இருக்கிற வாலை போயிட்டு இப்ப நம்ம ஹீரோ பிரேக் பண்றான். அங்க யாரும் நிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சண்டரங் சொல்றா. பார்த்தா அதுவும் இவங்க 2 பேர் தான். சைட்லயும் லூப் மாதிரியே தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு ஸ்பெஷல் சைக்கிள்ல மாட்டிட்டு இருக்கோம். என்னோட ஸ்வாட் என் கையில இருந்தா இதை ஈஸியா பிரேக் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மாஸ்டர் என்ன இவ்வளவு தூரமாவா தூக்கி போடுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்வாட் யோசிக்குது. இந்த ஸ்பெஷல் சைக்கிள்ல மாட்டின யாருமே இது நாள் வரைக்கும் தப்பிச்சதில்ல. 3090 லேம்ப்ஸ் இதுக்கு தேவைப்படுது, பட் அதுல 30 லேம்ப்ஸ் கீழே விழுந்துருச்சு. ஃபார்மேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு மந்திரி டீமன் சொல்லவும், 30 லேம்ப்னால எதுவும் ஆயிராது, இடத்துல நம்ம அட்டாக் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி டீமன் கிங் கேக்குறான். போர்ட்டல் ஓபன் பண்ணி இடத்துல டீமன்ஸ் அட்டாக் பண்ண விட்டுருக்காங்க. அந்த டீமனை இம்மார்டல் ஸ்குவாடோட ஹெட் மாஸ்டர் ஜுவாங்கி வந்து அட்டாக் பண்றான். உடனே அந்த டீமன் ஜுவாங்கியை துரத்த ஆரம்பிக்குது. எல்லாம் நம்ம பிளான் படிக்க போய்கிட்டு இருக்கு, மக்களை சீக்கிரம் இந்த இடத்துல இருந்து எவாக்குவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும்போதே இன்னொரு டீமன் வந்து மாஸ்டர் ஜுவாங்கியோட ஆளுங்களை வந்து அட்டாக் பண்ணிட்டு ஸ்பேஷியல் கிராக்ல போர்ட்டல் ஓபன் ஆகி டீமன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. லெஜெண்டரி மேஜிக்கல் ஸ்குவாட் அதை தடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல ரிப்போர்ட் பண்றாங்க. சீக்கிரம் கிளம்ப நம்ம ஹீரோட அப்பா சொல்லவும், நம்ம பையன் ஒண்ணு காணுங்க அப்படின்னு அவங்க அம்மா அலறாங்க. அவன் தான் ஸ்ட்ராங் ஆச்சுன்னு அவங்க அப்பா சொல்லவோ, அட ஆமா இல்ல அப்படின்னு அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. நம்ம இதுல இருந்து தப்பிச்சாலுமே அதுக்குள்ள நம்ம உலகம் அழிஞ்சிரும் போலியே அப்படின்னு சொல்லி சண்டன் வருத்தப்படுறா. கண்டுபிடிச்சிட்டேன், இதுதான் எடிட்டிங் பார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப அந்த அனிமேஷனோட ரெண்டரிங் குவாலிட்டி அதிகப்படுத்துறான். லோ பாலிகன்ல இருந்து இப்ப இவங்க ஹை குவாலிட்டிக்கு மாறுதாங்க. ரெண்டரிங்கோட குவாலிட்டி அதிகப்படுத்தி இதை நம்ம பிரேக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லா டீமன்ஸுமே இப்ப ஒரே இடத்துல வந்து நிக்குது, அவ்வளவுதான் உங்க கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அந்த டீமன் சொல்லவும், முடிய போறது உங்களோட கதை தான் அப்படின்னு சொல்லி மாஸ்டர்ஸ் வாங்கி சொல்றான். எல்லா டீமன்ஸையும் ஒரே இடத்துக்கு வர வச்சு அந்த வயசானவன் இப்போ தண்டரை கிரியேட் பண்றான். டீமன்ஸ் போய் அந்த தண்டரை அட்டாக் பண்ணாலுமே அந்த லெவலுக்கு அந்த தண்டர் பவர்ஃபுல்லா இல்ல. 7 ஸ்டார் ஸ்குவாட்ல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து இப்ப அவங்களோட பவரையும் கொடுக்குறாங்க. சோ இப்ப அந்த தண்டர் அந்த டீமன் அழிக்கிறவளுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்குது, அவங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சண்டன் சொல்லவும், இல்ல அங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். முட்டாள் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் கிங் வில்லத்தனமா சிரிக்கிறான். அங்க இருந்த டீமன்ஸ் அவங்க அழிச்சிட்டாங்க. பார்த்தா இப்ப வானத்துல புதுசா ஒரு போர்ட்டல் கிரியேட் ஆகி அதுல இருந்து ஒரு
பெரிய பாறை கீழே விழுது. மக்கள் எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வயசானவன் அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த கல்லை அப்படியே தாங்கி பிடிக்கிறான். அந்த ஒரு கல்லு ரொம்பவே பல மடங்கு பெருசா இருக்கு. முட்டாளுங்க, இதை தடுக்க முடியும்னு நினைச்சிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி அந்த டீமன் கிங்க மந்திரிய வில்லத்தனமா சிரிக்கிறான். பார்த்தா பூமியில நிறைய இடத்துல அந்த போர்ட்டல் ஓபன் ஆகி அந்த கல்லு விழுந்துட்டு இருக்கு. ஒரு கல் மேலேயே இன்னொரு கல் வந்து மோதவும் அந்த வயசானவன் அப்படியே கீழே விழுந்துருதான். அது சாதாரண கல்லுல டீமன்ஸோட நெஸ்ட். அதுக்குள்ள இருந்து இப்ப டீமன்ஸ் ஹியூமன் வேர்ல்டே அழிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கு. நம்ம சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணலன்னா இந்த உலகம் மொத்தமா அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சன்றாங் சொல்றா. இதோட கிராபிக்ஸ் நம்ம இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கு புரிஞ்சிருச்சு. கிராபிக்ஸ் கார்டு ஓவர்லோட் பண்ணி நம்ம இதை பிரேக் பண்ணலாம். மிரரை ரெண்டரிங் பண்ணும்போது தான் கிராபிக்ஸ் கார்டு ரொம்ப ஓவர்லோட் ஆகும் அப்படிதானே அப்படின்னு சன்றாங் கேக்குறா. அனிமேஷன் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிரரை வந்துட்டு நம்ம 3D மாடல்ல ரெண்டரிங் பண்ணும்போது அதுக்கு அதிக கிராபிக்ஸ் தேவைப்படும். அந்த டீமனோட ஸ்பெஷல் சைக்கிள் ஸ்பெல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிராக் ஆக ஆரம்பிக்குது. சன்றாங்கோட ஸ்வாட் ஸ்பிரிட்டை கூப்பிடுறாங்க. அந்த ஸ்பிரிட்டுக்கு ஜொலிக்கிற பார்ட்டிகல் எஃபெக்ட் கொடுக்கும்போது ரெண்டரிங் இன்னும் அதிகமாகுது. அந்த டீமனும் அதை கூலிங் பண்ண பாக்குது. ஆனா ஒரு கட்டத்துல கிராபிக்ஸ் ஓவர்லோட் ஆகி அந்த ஸ்பெல் எல்லாமே பிரேக் ஆயிருது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப நார்மலா 2Dக்கே மாறிட்டாங்க. சன்றாங் நீ இங்கே இரு, நான் போய் இந்த உலகத்தை காப்பாத்துறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆனா நீ அப்படி பண்ணா நீ யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருமே அப்படின்னு சன்றாங் கேக்குறா. பரவாயில்ல, இட்ஸ் ஷோ டைம் அப்படின்னு நம்ம ஹீரோ பூமிக்கு கிளம்புறான். அந்த பாறைக்குள்ள இருந்து நிறைய டிமன்ஸ் வெளியே வந்து எர்த்த நாசமாக்குறதுக்கு வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ லேண்டிங் ஆகுறதுக்கு முன்னாடியே 2 பாறையை உடச்சுக்கிட்டு லேண்டிங் ஆகுறான். நம்ம ஹீரோ ஒரு மாதிரி க்ளோ ஆகுறதுனால நம்ம ஹீரோ தான் அது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. ஆனா ஜ்வாங்கிக்கு அது நம்ம ஹீரோ தாங்கிறது தெரியுது. யாருன்னு தெரியாத ஒரு மிஸ்டீரியஸ் மேன் அந்த பாறைகளை உடைச்சிருக்காரு. இவர் தான் வேர்ல்டோட நம்பர் 1 பிராக்டிஷனர் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நியூஸ்ல சொல்றாங்க. எல்லா டீமன்ஸையும் இப்ப நம்ம ஹீரோ அழிக்கலான்னு போகும்போது பார்த்தா லென் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவை கடத்திட்டு போயிட்டா. ஒரு பட்டர்ஃபிளை கேர்ள் திடீர்னு வந்து அந்த மிஸ்டீரியஸ் மேனை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல சொல்றாங்க. வேற ஒரு உலகத்தை காமிக்கிறாங்க. மூச்சு நல்லா இழுத்து விடு அப்படின்னு சொல்லி லென்னோட அப்பா வந்து அவளுக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காரு. லென்னும் ஓரளவுக்கு ட்ரை பண்றா. ஆனா அவளுக்கு வரல. நீ கிட்ட நெருங்கிட்ட, இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா உனக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி அவ அப்பா சொல்லவும் அப்பா நான் உண்மையிலேயே பட்டர்ஃபிளை ரேஸை சேர்ந்த பொண்ணு தானே, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனா எனக்கு இன்னும் விங்ஸ் கூட வளரல அப்படின்னு அவ கேட்கவும் நீயும் என்னைய மாதிரியே தான் இருக்க. நான் என்னோட 10 வயசுல தான் பறக்கவே கத்துக்கிட்டேன் தெரியுமா. உன்னோட தாத்தா என்ன ஒரு மலை உச்சில இருந்து தள்ளி விட்டுட்டாரு. அப்பதான் நான் பறக்க கத்துக்கிட்டேன்னு சொல்லவும் அவர் ஏன் உங்களை அப்படி தள்ளி விடணும் அப்படின்னு சொல்லி சின்ன பொண்ணா இருக்கிறன்னு கேட்கவும் ஏன்னா நம்மளோட பாரம்பரியம் டீமன்ஸ் கைக்கு போச்சுன்னா மலை உச்சில இருந்து கீழே விழுறத விட ரொம்பவும் மோசமா இருக்கும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும் டீமன்ஸ் நம்மள பொடிச்சிட்டு போயிருமா அப்படின்னு அவ கேட்கறா. அப்பா இருக்கல்ல நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும் போதே பேஸ்ல கிராக் விழுந்து இந்த பட்டர்ஃபிளை வேர்ல்டுக்குள்ள டீமன்ஸ் வந்திருக்காங்க. லென்னோட அப்பா அவர் பவரை யூஸ் பண்ணி ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணி லென்ன அதுக்குள்ள தூக்கி போட்டு லென்ன காப்பாத்திருக்காரு. லென் இப்ப பூமியில வந்து விழுந்து கிடக்குறா. ஒரு ஸ்வாட் ஸ்பிரிட் தான் வந்து அவளை பாத்துக்கிடுது. அதுதான் என்னோட ஸ்வாட் ஸ்பிரிட் சிஸ்டர், அவ தான் என்ன வளர்த்தா அப்படின்னு சொல்லி லென் வந்து நம்ம ஹீரோக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றா. எங்களோட பட்டர்ஃபிளை வேர்ல்டு அந்த டீமன் டோட்டலா அழிச்சிட்டாங்க. எங்களை பொறுத்த அளவுக்கு அது ஒரு பெரிய அழிவு. ஆனா டீமன்ஸை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு அது சர்வசாதாரணமானது. அவங்க தோக்கடிக்கிற அந்த வேர்ல்டுல இருந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை எடுத்துக்கிட்டு அவங்க இன்னும் பவர்ஃபுல்லா மாறிக்கிட்டே போவாங்க அப்படின்னு அவ சொல்லவும் அவங்களை எதிர்த்து சண்டை போடலையா நம்ம ஹீரோ கேட்கறான். என்ன கிண்டல் பண்றியா? இத்தனை வருஷத்துல அந்த டீமன்ஸ் பல வேர்ல்டு அப்படி அழிச்சிருக்காங்க. அதுலயே அந்த டீமன் கிங் அவன் சேர விட்டு எந்திரிச்சது கூட கிடையாது. உட்கார்ந்த இடத்துல இருந்தே அவன் எல்லா வேர்ல்டையும் அழிச்சிட்டு இருக்கான். அவன் சோல்ஜர்ஸே அவ்வளவு பவர்ஃபுல். டீமன்ஸ் அவங்க ஹியூமன் வேர்ல்டுக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னு அவ சொல்லவும் 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு டீமன் ஃபிளாக் வந்துச்சு, நாங்க தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உனக்கு சொன்னா புரியாத, அந்த டீமன் கிங்க கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுவ, உனக்கே புரியும் அப்படின்னு லென் சொல்றா. மாஸ்டர் நீங்க எங்க போயிட்டீங்க, இந்த உலகம் அழிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு ஜுவாங்கி நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்கான். மக்கள் எல்லாருமே பயந்து உட்கார்ந்துருக்காங்க. கைலோப்ல இருந்து சன்றாங் லைவ் டெலிகாஸ்ட் பண்றா. இப்போ இது ஒரு கஷ்டமான மொமெண்ட்னு எனக்கு தெரியும். டீமன்ஸை மேஜிக்கல் ஸ்குவாடால மட்டும் தனியா அழிக்க முடியல. ஆனா நீங்க எல்லாருமே மறந்துட்டீங்க, நம்ம ஒவ்வொருத்தருமே கல்டிவேஷனல் பிராக்டிஷனர்ஸ் தான். ஏழை பணக்கார ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. நம்ம எல்லாருமே பவர்ஃபுல்லானவங்க தான். நம்ம இடத்த காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம தான் போராடி ஆகணும். நம்ம எதிரிங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கலாம், ஆனா நம்ம அவங்களை எதிர்த்து சண்டை போடணும். ஏன்னா நம்ம ஹியூமன்ஸ் அவ்வளோ ஈஸியில சரண்டர் ஆயிட மாட்டோம். நம்ம எல்லாருமே கல்டிவேஷன் பிராக்டிஷனர்ஸ். நம்ம எல்லாருமே கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடுவோம் அப்படின்னு சன்றாங் பேசவோ எல்லாருமே இப்ப சேரப்பாக்கி எல்லாரும் சேர்ந்து அந்த டீமன்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல, இந்த பொண்ணு நல்லா தான் ஒரு ஸ்பீச் கொடுத்தா. சன் ஃபேமிலியில இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்த்ததுதான், ஆனா என்ன தடுக்கிறதுக்கு இது பண்றாரு அப்படின்னு அந்த டீமன் கிங் தெரிக்கிறான். அந்த டீமன் கிங் இருக்கிற இடத்துக்கு லென் வந்துட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வர. அரசே நீங்க சொன்ன மாதிரியே நான் இவனை கூட்டிட்டு வந்துட்டேன். நம்ம அக்ரிமெண்ட் படி என்னோட சிஸ்டரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் என்ன தைரியம் இருந்தா அதுக்கு முன்னாடி நின்று பேசுவா. மண்டியிடு, இவன் என்ன மண்டியிட மாட்டிக்கான், மண்டியிடு மண்டியிடு அப்படின்னு அந்த மந்திர டீமன் நம்ம ஹீரோவை நீல் ரன் பட வைக்க ட்ரை பண்ணுது. ஆனா நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. நம்ம ஹீரோ லைட்டா கை வச்சிருக்கான். அந்த டீமன் பறந்து போய் விழுது. உடனே அந்த டீமன் கிங் தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை நாளா என்னோட இந்த அரியாசனத்துல இருந்து நான் எந்திக்கல, இன்னைக்கு நீ என்ன எந்திக்க வச்சுட்ட. என் மந்திரி உன்னை பத்தி சொல்லியிருக்கான், நீ ஆடு தோல் போத்திட்டு இருக்கிற ஒரு புலி அப்படின்னு சொல்லி. நீ ரொம்பவே பவர்ஃபுல்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு அந்த டீமன் கிங் சொல்லவும் ஒன்னு கொண்டு அந்த பிரச்சனை முடிஞ்சிடும்ல அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். பேர் தெரியாத ஒருத்தன் கூட சண்டை போட மாட்டேன், உன்னோட பேர் என்ன அப்படின்னு நம்ம கேட்கவும் நான் ஃபேக்ஷன் 60 ஸ்கூல்ல படிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே டீமன் கிங் அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை தடுத்து இவ்வளவுதான் அவன் பவரா அப்படின்னு கேட்கறான். ஸ்கைலோப் இருக்கிற ஏரியாவையோ டீமன்ஸ் அட்டாக் பண்ணுது. அப்ப திடீர்னு அங்க இருக்கிற எல்லா பாறையும் வெடிக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஸ்வாட் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஸ்வாட் சொல்லுது. அம்மா வாங்க எதுவோ பிரச்சனையில இருக்கானா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க
கேட்கவும் பிரச்சனையில இருக்கிறது அவர் கூட சண்டை போடுற அந்த டீமன் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாட் ஸ்பிரிட் சொல்லுது. நம்ம ஹீரோ என்னடா அந்த டீமன் கிங்கே போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கான். அந்த டீமன் கிங் தான் நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான். இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, ஒன்ன மாதிரி பவர்ஃபுல்லான ஒருத்தன் இருக்கான்னு எனக்கு இதுக்கு முன்னாடி ஏன் தெரியாம போச்சு அப்படின்னு அந்த டீமன் கிங் கேட்கவும், என்னோட உண்மையான பவர் காமிச்சோம்னா என்னோட எர்த்து மொத்தமா அழிஞ்சிரும், ஆனா இது என்னோட வேர்ல்டுலயே அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபைட்டுக்கு ரெடி ஆகும். அந்த டீமன் கிங் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுதான். நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி போகவும் என்னோட ஸ்பீடுக்கு ஒன்னால ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் இப்ப நம்ம ஹீரோ போட்டு அடியடி செம ஃபாஸ்டா வந்து அடிக்கிறான். செம ஃபாஸ்டா சுத்திக்கிட்டே வந்து நம்ம ஹீரோவை பாம முட்டுறான். அவங்க போடுற அந்த ஃபைட்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டீமன் வேலையை மொத்தமா பல மட்டும் சுத்தி வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அசால்ட்டா அந்த டீமனோட கொம்ப பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணி அந்த டீமன் அப்படியே சுத்தி விட்டு மேல இருக்கிற மூணுல போய் மோத வைக்கிறான். அந்த டீமன் கிங் கஸ்டடியில இருந்த லென்னோட சிஸ்டரை லென் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருதா. நம்ம ஹீரோவோட பவரை பார்த்து லென்னே ஷாக் ஆகுறா. போதும் நிறுத்து, நான் எத்தனையோ வேர்ல்ட தோக்கடிச்சிருக்கேன், எத்தனையோ ரேஸ் அழிச்சிருக்கேன், ஆனா நீ எப்படி என்ன விடவோ ஸ்ட்ராங்கா இருக்க, என்னால இந்த ஹியூமன் ரேஸை புரிஞ்சுக்கிடவே முடியல அப்படின்னு அந்த டீமன் கிங் கேட்கவும், ஹியூமன்ஸ் நிறைய போராட்டங்கள் பண்ணிருக்காங்க, நிறைய இடத்துல தோத்து போயிருக்காங்க, ஆனா ஒரு தடவை கூட ஹியூமன்ஸ் விட்டு கொடுத்ததில்ல, அதுவும் ஒன்னே மாதிரி ஒரு ஈவில் கிட்ட சரண்டர் ஆக மாட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ ஒருத்த ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த மொத்த ஹியூமன் ரேஸ் ஸ்ட்ராங்னு நான் ஒத்துக்கிட மாட்டேன் அந்த டீமன் பேசிட்டு இருக்கும்போதே டக்குன்னு அந்த மந்திர டீமன் நம்ம ஹீரோக்கு பின்னாடி வந்துருது. இவனோட வீக் பாயிண்ட் எனக்கு என்னன்னு தெரியும், நான் இவனை பல தடவை வாட்ச் பண்ணிருக்கேன், இவனோட பின்னாடி இருக்கிற அந்த சீல் தான் இவனோட வீக் பாயிண்ட், அதை எடுத்துட்டா இவன் வீக்கா மாறிடுவான் அப்படின்னு அந்த மந்திர டீமன் நம்ம ஹீரோவோட கழுத்துல இருக்க சீலை எடுக்குது. வெற்றி இந்த டீமன்ஸ்க்கு தான் அப்படின்னு இந்த டீமன் கிங் சொல்லவும், அடச்ச போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவோட டோட்டல் பவர் இப்ப ரிலீஸ் ஆகி அந்த மொத்த டீமன் வேர்ல்டே இப்ப வெடிச்சு தகருது. டீமன் வேர்ல்டு அழிஞ்சிட்டதுனால இப்ப அது கூட கனெக்ட் ஆயிருக்கிற அந்த போர்ட்டலும் வந்து அழிய ஆரம்பிச்சு. சோ இடத்துல இருக்கிற அந்த டீமன் வேர்ல்டு மான்ஸ்டர்ஸுமே அழிஞ்சிருது. அந்த போர்ட்டல் டிசப்பியர் ஆகி இப்ப எல்லாமே நார்மலா மாறிடுது. நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே கொண்டாடுறாங்க. அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சு. அந்த மழை சாதாரண மழை இல்ல, எல்லாரையுமே ஹீலிங் பண்ணுது. ஹியூமன் வேர்ல்டோட மொத்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி திரும்பவும் அதிகமாக ஆரம்பிச்சுட்டு என்னால டெலிபோர்ட் பண்ண முடியும்ன்றதுனால அவ சிஸ்டரை காப்பாத்தி திரும்பவும் பூமிக்கே சேஃபா கூட்டிட்டு வந்துருதா. நம்ம ஹீரோ அங்க வந்து நிக்கவும், வாங்க நான் உங்க ஹியூமன் ரேஸ்க்கு துரோகம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு, உன்னோட உண்மையான பவர் என்னன்னு எனக்கு தெரியும், எல்லா தப்பும் என்னோடதுதான், என்ன வேணா பண்ணிக்கோ, என் சிஸ்டரை விட்டுரு அப்படின்னு சொல்லவும், என் பாக்கெட்ல இருக்க போனை வந்து சீக்கிரம் எடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறியா, சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும், இல்ல சீக்கிரமா எங்க அப்பாக்கு கால் பண்ணு, இல்லைன்னா அந்த ஹியூமன் வேர்ல்டு அழிஞ்சிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் டக்குனவா கால் பண்றா. வழக்கம் போல நம்ம ஹீரோ செஞ்ச வேலைக்கு ஸ்வாஹி தான் இந்த உலகத்தை காப்பாத்தினான்னு சொல்லி ஃபேமஸ் ஆகிறான். இந்த உலகம் திரும்பவும் நார்மல் ஆகி எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டை போட்டுட்டு இருந்த அந்த டீமன்ஸ் பாதிலேயே எப்படி திடீர்னு அழிஞ்சிருந்தாப்பா எனக்கு தெரியல அப்படின்னு சியாத்தான் சொல்லவும், இந்த மிஸ்டீரியஸ் மேன் தான் அதுக்கு காரணம்னு நினைக்கிறேன், ஆனா இவன் ரொம்ப க்ளோவானதுனால இது யாரு அப்படிங்கிறது போட்டோல தெரியலப்பா அப்படின்னு ஹாக்வா சொல்றான். அவர் கண்டிப்பா ஒரு லெஜெண்டரி ஹீரோவா தான் இருப்பாரு அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. வாங் அன்னைக்கு அங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சந்திரன் கேட்கறா. பார்த்தா நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். சரி அப்படின்னு அவ்வளவு விட்டுருதா. ராகிய ஜெயிலுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அது என்னடா ஜாலியா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கு. எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு, உன்னோட சீலை நாங்க ரிமூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி மாஸ்டர்ஸ் வாங்கி வந்து சொல்லவும், நான் எதுவும் தப்பா எடுத்துக்கிட்டப்பா, டீமன்ஸ் இந்த இடத்துக்கு வராங்க, நானும் ஒரு டீமன், ஏன் மேல நீங்க சந்தேகப்பட்டது கரெக்ட் தான், இந்த இடத்துல 10 வருஷமா நான் அடப்பட்டு கிடக்குறேன், கொஞ்ச நாள் எனக்கு பெரிய விஷயமா என்ன அப்படின்னு ஃப்ராகி சொல்லிட்டு, வாங் சண்டையில நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நான் என்னோட சொந்த ஊரான டீமன் வேர்ல்டுக்கு போயிட்டு வரவா அப்படின்னு கேட்க, சாரிப்பா உன்னோட வேர்ல்ட நான் டோட்டலா அழிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஃப்ராகி ஷாக் அப்படிது. இந்த பவர்ஃபுல்லான டீமன் கிங்கே நம்ம ஹீரோ அசால்ட்டா தோக்கடிச்சிருப்பான். ஆனா நம்ம ஹீரோவை ரொம்பவே பவர்ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. லென் பட்டர்ஃப்ளை ரேஸ் சேர்ந்தவா, அவளை பத்தின விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் சீக்ரெட்டாவே தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஹீரோ தான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இதோட சீசன் 2 முடிஞ்சது. சீசன் 3 பார்த்துட்டு அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் guys. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.